எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேறு இடங்கள்ல இருந்து வந்து இந்த ஆர்வம் தான் முதல்ல எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம். ஆர்வம் இல்லைன்னா நம்மளால் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. ஸோ இந்த ஆர்வம் அஸ் அ டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். நம்ம மோட்டிவேட்டடாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களையும் அந்த மாதிரி மோட்டிவேஷனாக நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, என்னோடய பேர் உஷா இளங்கோபன். நான் ஒரு ஃபைன் ஆர்ட் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கேன். ஒரு 30 இயர்ஸாக கீத கலா மஞ்சரிங்கிற பேரில் வச்சுருக்கிறேன். அவர் யாரோ கேட்டாங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணணுமா, அதை தவிர என்ன இருக்குது அப்படின்னு. நான் எந்த ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணல. பேசிக்காக ஐஎம் சயின்ஸ் கிராஜுவேட், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் மாஸ்டர் ஆஃப் மியூசிக்கும் படித்தேன். ஆனால் எனக்கு இந்த ஆர்ட் மேலே ஒரு தீராத காதல் சின்ன போயிருந்து நான் அப்படியே பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் என்னுடைய மாஸ்டர் டிகிரி நம்ம டாக்டர் ஜெயலலிதா ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் முடித்தேன். இப்போ ஐ எம் டூயிங் மை PhD இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ நான் ஒரு 30 வருஷமாக தான் நடத்திருக்கேன். ஒரு சிங்கிள் போர்டு கூட என்னோட இடத்துல இருக்காது. பட் டச் வுட் 30 இயர்ஸாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் சொல்லி ஓகே இங்கே போகலாம், இங்கே போனால் எல்லாமே நம்ம கற்றுக்க முடியும், நல்லா சொல்லி தருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பை நம்ம கொடுத்துட்டோம்னாலுமே நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ஸ் வச்சு தனியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் இப்போ ஆரம்பித்து அட்லீஸ்ட் ஒரு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, உங்கள் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு ப்ரமோஷன் கொடுத்தாலே நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரிய வரும். ஏன்னா இன்றைக்கி ஃபோனு யார் கையிலையும் ஃபோன் இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது. எடுத்தோன்னே ரீல்ஸ் பார்க்குறதும் ஷார்ட்ஸ் பார்க்குறதும் நம்மளுடைய பொழுதுபோக்காகவே ஆகிப்போயிடுச்சு. அப்போ எப்படி முதல்ல யாரும் நம்மளை தூக்கி விட மாட்டாங்க, டெஃபினட்டாக யாரும் தூக்கி விட மாட்டாங்க. நாமளே தான் ப்ரமோட் பண்ணிக்கணும். அப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரு தளமாக இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ அது மூலமாக தான் நீங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் சம்பாதிக்காதவங்க கிடையாது, எவ்வளவு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்களாம் போய் எங்கேயும் போய் ஒர்க் பண்ணலை, அவங்க செல்ஃபாக பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு கலையை நம்ம திறமையாக கற்றுக்கிட்டு நம்ம மேலே முதல்ல நம்ம கான்ஃபிடென்ஸ் வச்சு இப்போ வேலை கிடைக்காத பட்சத்தில் நம்மளே ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்களும் அதை ஒர்க் பண்ணியிருந்தால் கூட பார்ட் டைமாக கூட நீங்கள் சாட்டர்டே சண்டேஸில் கூட பண்ணி கூட உங்கள் ஆர்ட்டை ப்ரமோட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எனக்கு கொடுத்தது கோவில் கலைகள் மற்றும் ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஸ்கூல் குழந்தைங்களுக்காக நான் டீச் பண்ண போகிறேன், நாட் ஃபார் ஆர்ட் டீச்சர்ஸ்க்குன்னு இல்லை. நீங்கள் ஏன்னா குழந்தைங்க லெவலுக்கு நம்ம இறங்கணும். நம்மளுடைய திறமையை காட்டுறதை விட அவங்களுக்கு எப்படி போய் அதை ரீச் ஆகணுமோ அதுக்கு நம்ம கொஞ்சம் இறங்கி அவங்களோட லெவலுக்கு நம்ம அதை கொண்டு வரணும் ப்ராக்டிக்கலாக. அட் த சேம் டைம் முதல் செக்ஷன் கோவில் கலை இல்லையா. கோவில் கலைங்கிறது நம்மள மாதிரி ஓவிய ஆசிரியர்கள், ஓவிய ஆர்வலர்கள் இவங்களுக்கு உண்டானது. என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம கோவில் கலைகள் தான் கலை வளர்ந்ததுக்கான முதல் முக்கியமான இடம்னு சொல்லலாம். இன்றைக்கி ஸ்கல்ப்சர்ஸ் ஆகட்டும், அந்த பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், மியூரல் பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற அந்த மோட்டிவ்ஸு, அந்த கருக்கு பேட்டர்ன் எப்படிலாம் அழகாக க்ரியேட்டிவிட்டியோடு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஒரு வெஸ்டர்னருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு வெஸ்டர்னர் ஆர்ட்டை ஒரு பார்ட் டைம் ஜாபாவோ இல்லை ஃபுல் டைம் ஜாபோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜாப். பட் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு அது வாழ்வியல் முறை. நம்ம என்னென்ன செய்கிறோமோ நம்மளுடைய வாழ்வோட நம்மளுடைய ஆர்ட் எப்பவுமே கம்பைண்ட் ஆகிருக்கும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு கோலம் போட்டதுலேருந்து ஃபெஸ்டிவல் டெக்கரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தோடையும் நமக்கு ஒரு ஆர்ட் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆட்கள் அந்த ஆர்ட்டை லைஃபாக பார்க்குறாங்க. இதே ஒரு வெஸ்டர்னர் ஆர்ட்டை ஒரு ஜாபாக பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட வெஸ்டர்னர் கீழே ஒரு பெயிண்டிங்கை பண்ணி சைன் போட்டுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரொஃபஷன், அவ்வளோதான். பட் நம்ம ஆட்கள் இன்றைக்கி அஜந்தா குகை ஓவியங்களாகட்டும், எல்லா ஓவியங்களாகட்டும் எத்தனையோ ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்காங்க. நமக்கு ஒருத்தர் பேராக தெரியுமா? அந்த டைனஸ்டி பற்றி தெரியும், அதில் இருக்க ஆர்டிஸ்ட்டுங்க பேர் ஒருத்தராவது அந்த கோவிலில் வரைஞ்சவங்க ஒரு ஆர்டிஸ்ட் கூட நமக்கு பேர் தெரியாது. ஈவன் அஜந்தாவில் எவ்வளவு மியூரல் ஓவியங்கள் இருக்குது, அது ஒருத்தர் பேர் கூட நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆட்கள் அதை ஒரு காடு கொடுக்குற ஒரு ஆஃபரிங்காக பார்க்குறாங்க. அதை ஒரு ஜாபாக பார்க்குறதில்ல, கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பாக பார்க்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளுடைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல் முறையோடு சேர்ந்தது அப்படிங்கிறது அவசியமானது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவியத்தோட வரலாறு கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஓவிய ஆசிரியர்களாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஓவியம் எப்படி வந்தது, எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் நாலேஜ் இப்போ எல்லா குழந்தைங்களுமே வரைய ஆரம்பிக்கிறாங்க. ப்ரஷ்ஷை பிடிச்சி அனாசமாக வரைகிறாங்க. இப்போ நீங்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் பார்த்தா கூட குழந்தைங்க நிறையா வரைஞ்சி போஸ்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலாகவே இன்பில்ட்டாகவே சில குழந்தைங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும்.
ஸோ வரைகிறதுங்கிறது ஒரு திறமை. பட் என்ன அப்படின்னா அதோட மீனிங்கை தெரிஞ்சு, அதோட பேஸ், அதோட வரலாறு தெரிஞ்சு வரைஞ்சோன்னா இன்னும் கூட அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். இப்போ ஓவியக்கலை முதலில் எங்கே தோன்றியது? யாராவது சொல்லுங்கள். முதல்ல ஓவியக்கலை எங்கே தோன்றியது? குகை ஓவியங்கள், பாறை ஓவியங்கள். இப்போ இந்த குகை ஓவியங்களோ பாறை ஓவியங்களோ வரையக்கூடிய தேவை என்ன? அந்த குகை ஓவியங்கள்லையோ கம்யூனிகேஷன், ஓகே. அப்புறம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, ஓகே. அப்புறம் வழிகாட்டுறது, ஓகே. அப்புறம் ஸோ இது எல்லாமே, அதாவது ஒரு குகை ஓவியங்களை பார்த்து இப்போ இந்தந்த இடத்துல இன்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சில இடங்களில் குதிரை வரைஞ்சிருப்பாங்க, சில இடங்களில் யானை இருக்கும். ஸோ இந்த குகையில் வந்து இந்த அனிமல்ஸ்லாம் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த வேட்டையாடுற சிம்பிள் வந்து அதெல்லாம் அவங்க வேட்டையாடி இருக்கிறாங்க, வாழ்வோட தொடர்புபடுத்துறது, அவங்க வேட்டையை தான் அவங்க பிரதான தொழிலாக இருந்தது அப்படிங்கிற அந்த வாழ்வியல் முறையை வந்து அந்த ஓவியங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொன்று டாக்குமெண்டேஷனுங்கிறது என்ன? இப்போ அந்த ஓவியங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி இப்போ இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை பாதுகாக்கிறோம். எதுக்கு பாதுகாக்கிறோம்? ஸோ இந்த ஓவியங்கள் மூலமாக நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அந்த ஓவியங்களை. அட் த சேம் டைம் என்னென்னா, இந்தந்த ரீஜனில் இன்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஆபத்தான விலங்குகள் இருக்குது, இந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா ஆபத்தான விலங்குகள் இருக்குது, இந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் சாதாரணமாக நம்மளோட இருக்கிற மாதிரி விலங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் அதுதான் வந்து அங்கே இருந்தது. ஸோ ஒன்று டாக்குமெண்டேஷன், ஒன்று கம்யூனிகேஷன், இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறைகள். அவங்க என்னென்ன பண்ணாங்க, ஃபீல்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஃபீல்டிலேருந்து வரைகிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் குகை ஓவியங்கள்லேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இந்திய கலைகள் வந்து கோவிலில் வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து வாழ்வியல் முறையோட தொடர்பு இருக்கிறதுனால நம்ம வந்து நேச்சுரல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்தியன் கலர்ஸ் எதுன்னு தெரியுமா? இந்தியன் கலர்ஸ்ன்னு நமக்கு தெரியும், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இந்தியன் கலர்ஸ்ன்னு இருக்குது, தெரியுமா? பிளாக் அண்ட் ஒயிட்டா? சிஃபியா டோனா? நம்ம ஒரு ஓவிய ஆசிரியராக இருக்கிறோம், நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், நம்ம இந்தியர்கள். நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறீங்க, பட் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, தெரியுமா? பஞ்சவர்ணம். இந்திய கலைகளை பற்றி படிக்கும்போது முதல்ல அதில் உடைய மரபு என்னங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நமக்கு இவ்வளோ நாள் வந்திருக்கிறோம், நமக்கு என்னன்றதே தெரியல. அப்போ வந்து பஞ்சவர்ணம்ங்கிறது இந்திய ஓவியங்களில் வெறும் 5 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு கலர்ஸே இருக்காது. அது என்னென்ன கலர்னு சொல்ல முடியுமா? ரெட்டு, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, பிளாக், ஒயிட், 6 வருதே. ப்ளூ, ரெட் ப்ளூ எல்லோ, பிளாக் ஒயிட். இது பஞ்சவர்ணம். வேற ஆப்ஷன் இருக்கா? இல்லை. ஒயிட், பிளாக்கு, மைக்கன்மா இருக்கு. டீயா? சரி சரி. சரி, ஓகே சரி, ஓகே. முடிச்சுட்டோம். நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு. ஸோ இப்போ யாரும் கரெக்டாக ஃபுல்லாக சொல்லலை ஆன்சர். பிங்க்கு, ப்ளூ, இல்லை. கரெக்டாக வரும் 5 கலர். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஒயிட், பிளாக்கு, இல்லை. 5 கலர் வேணும் எனக்கு. பர்பிள், இல்லை. நீங்கள் கூகுள் பார்த்து சொல்கிறீங்களா? கிடையாது, தப்பு. யாருக்காத்து? சிவப்பு, மஞ்சள், பச்சை. ஓகே, வெரி குட். இதுதான் 5 கலர். சிவப்பு, மஞ்சள், பச்சை, அப்புறம் வந்து வெள்ளை, கருப்பு. இதுதான் பஞ்சவர்ணம். நீங்கள் எல்லா மியூரல் பெயிண்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அஜந்தா மியூரலில் ஒரு ப்ளூ கலர் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அஜந்தா மியூரலில் ஒரு ப்ளூ கலர் இருக்கும்.
நம்ம இந்திய ஓவியங்கள் பஞ்சவர்ணத்தில் 5 கலர் தான் சொல்லியிருக்கோம். அந்த ப்ளூ எங்கேருந்து வந்தது யாருக்கா தெரியுமா? அஜந்தா ஓவியங்கள் இருக்கக்கூடிய ப்ளூக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த ப்ளூ எங்கேருந்து வந்தது? நமக்கு 5 கலர் தான் நமக்கு தெரியும். அஜந்தா ஓவியத்தில் வந்ததுனால அஜந்தா ப்ளூ. அது என்ன ஆக்சுவல் பேர் என்ன, அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ அது வந்து லாப்பிஸ் லசோலின்னு சொல்லுவாங்க. லாப்பிஸ் லசோலி அது ஒரு ப்ளூ கலர் ஒரு பிக்மெண்ட் கலர்ஸு. அது வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ அந்த கலர் நம்மக்கிட்ட கிடையாது இந்தியன் கலர்ஸில். அஜந்தா பெயிண்டிங் பண்ணும்போது இந்த கலர்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு கலர்ஸை பற்றின ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஆர்ட் டீச்சரோ இல்லை ஆர்ட் லவரோ கலரை பற்றி முதல்ல நமக்கு தெரியும். நமக்கு வந்து வெஸ்டர்னில் இருக்கிற கலர் கான்செப்ட் தான் தெரியுது இல்லையா, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. பட் நம்மளுடைய கலர் கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு அது தெரியணும். நம்மளோட பேஸே அதுதான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டீ பிரேக் வந்துச்சுன்னு சொன்னாங்க. 15 மினிட்ஸ் முடிச்சுட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஐடியா யாருக்காவது இருக்கா? சாண்டு, ஓகே. அப்புறம் லீஃப், ஓகே. அதாவது மினரல்ஸ் அப்புறம் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸு இதிலேருந்து தான் நமக்கு நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கலர்ஸ் வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்கன்ற ஐடியா அஸ் ஆர்ட் டீச்சராக நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். எப்படி பண்ணியிருப்பாங்க பிளாக்கு? சார்கோலில் என்ன பண்ணுவாங்க? சார்கோல் எரிச்சிட்டு அதில் வரதா? அதை விட ஒரு நம்மளுடைய இந்தியன் ஆர்ட்டில் வந்து இப்போ நம்ம மரக்கட்டையை எரிச்சு பண்ணுறதை விட இந்த மெத்தடில் அந்த வெண்ணெய் தடவிட்டு பட்டர் தடவிட்டு அந்த விளக்கில் அப்படி கவுத்தி போட்டு அந்த புகை வருதில்ல. ஏன்னா நம்ம மரத்தை எரிச்சு பண்ணுறதுல வந்து ஃபைன் பவுடராக கிடைக்காது, அதில் டஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது உதிர்ந்துடும். ஸோ அதை கூட ஃபைனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில், ஒரு மண் பாத்திரத்தில், அகலோ மண் பாத்திரத்துலேயோ ஒரு வெண்ணெய் தடவிட்டு அதை அந்த விளக்கு இதில் வைக்கும்போது அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளேம், அந்த விளக்கு கூட எதை வச்சு ஏற்றுவாங்கன்னா நெய் வச்சு தான் ஏற்றுவாங்க. ஏன்னா சுவாமிக்கு கோவிலில் பண்ணும்போது ரொம்ப ஆச்சாரமாக பண்ணணும் அப்படின்றதுனால அதில் நெய் போட்டு தான் ஏற்றுவாங்க. ஸோ நெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் 2. அந்த எரியிற அந்த புகை வந்து உங்களுக்கு அதில் அப்படியே படிஞ்சு வரும். அதை வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுப்பாங்க. இது ப்ரஷ் வச்சுலாம் எடுக்க மாட்டாங்க. லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு அதை ரொம்ப பறந்துடும். ஏன்னா காற்றுக்கு அவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்கும் அது. ஸோ அதோட மீடியம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன மீடியம்ங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ பிளாக் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒயிட் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க? நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட் இங்கே படிக்கிறப்போ எஜிப்த் நைல் ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன்லேருந்து தான் வந்தது. தான் எங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஒயிட் ஸ்டோன்லேருந்து எடுக்கிறது ஒரு விதம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியன் நாட்டில் சிப்பி, கரெக்டு. சிப்பி இருக்கு இல்லையா, அந்த சிப்பியை வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இது பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நுரைச்சி வரும் அப்படியே வந்து. ஆமாம், சுண்ணாம்பு. அது பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். அதை எடுத்து தான் ஒயிட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜிங்க் ஆக்சைடுன்னு நம்ம லேட்டர் பீரியடில் சொல்கிறோம். அது கால்சியம் கார்பனேட். ஆக்சுவலாக பின்னாடி வர்றது ஜிங்க்கில், அது ஒயிட்லேயே டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஜிங்க் ஒயிட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி. டைட்டானியம் ஒயிட் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒயிட் வந்து அந்த ஷெல்ஸை யூஸ் பண்ணி எடுக்கிற ஒரு ப்ராசஸ், இல்லைனா சுண்ணாம்பு கலவையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ 2 கலரை பற்றிய நாலேஜ் தெரிஞ்சிருச்சு. அடுத்து வேற என்ன கலர் இருக்கு? எல்லோ, மஞ்சள்லேருந்து மஞ்சள், ஹரித்தல்னு சொல்லுவோம் இல்லையா, ஹரித்தல், அந்த அரிதாரம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராமாலெலாம் பார்த்தீங்கன்னா அரிதாரம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான். அது வந்து நேச்சுரல் டை. அது எப்படின்னா, நம்ம இந்த மஞ்சள் கிழங்குல இருக்குது, நம்ம நேச்சுரல் பிளான்ட் இருக்கு இல்லையா, பிளான்ட்டோட வேர்லேருந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த வேர்லேருந்து கிடைக்கக்கூடிய பவுடர் தான் இந்த ஹரித்தல் அப்படிங்கிற பவுடர். அதுதான் இந்த எல்லோன்னு வரும்போது எல்லோ ஆக்கர், எல்லாம் அதோட ஷேட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் வேறு கலரை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்துடும் எல்லோ பிரைமரி கலர்ஸ். அதுலேருந்து கொஞ்சம் எல்லோ ஆக்கர் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் மிக்ஸ் பண்ணி, இல்லை பேர்ன் சியனா மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய கலர்ஸ் தான் அதுக்கு அடுத்தடுத்துள்ள வேரியேஷன்ஸ். ஸோ மெயின் கலர் வந்து நமக்கு எல்லோ முடிஞ்சிச்சு. க்ரீன் அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. இலையிலேருந்து அவ்வளோ க்ரீன் எடுத்துட முடியுமா?
பாசிலேருந்து எடுப்பாங்க. வேறு இல்லை, இது வந்து ஒரு மினரல் மேலக்கைட் அப்படிங்கிற ஒரு மினரல்லேருந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு மேலக்கைட்டுங்கிற ஒரு மினரல்லேருந்து அந்த மினரல்லேருந்து கொண்டு வர்றது தான் இந்த க்ரீன் கலர். அப்புறம் பேர்ன் சியனா. பேர்ன் சியனா என்ன இதில் பேர்ன் சியனா ப்ரௌன் எங்கே இருந்து எடுத்துருப்பாங்க? பேர்ன் சியனா ரா சியனாலாம் இருக்குல்ல. இப்போது பெயிண்டிங் பார்க்கும்போது வெறும் எல்லோ மட்டும் இருக்காது, அந்த எல்லோவோட டோன்ஸும் அதில் இருக்கும். ராசேனா இருக்கும், பேர்ன் சியனா இருக்கும். இப்போது எல்லோ ராசியனாங்கிறது ஒரு மாதிரி எல்லோ கலர் கிளே, நம்ம நிலத்தில் கிரவுண்டில் கிடைக்கக்கூடிய கிளே இருக்கு இல்லையா, அந்த கிளே வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அதை நல்லா நம்ம சலித்து எடுக்கக்கூடியது தான் அந்த ராசியனா. அந்த ராசியனா கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா அதுவே ஒரு ரெட் கலர் பேஸ்ட்டாக மாறும், அந்த கலர் வேரியேஷன்ஸ் வரும். அதே பார்த்திங்கன்னா சாண்டுலேயே உங்களுக்கு வந்து எல்லோ சாண்ட் இருக்குது, ரெட் சாண்ட் இருக்குது. ஸோ அந்த ரெட் சாண்டில் இருக்கக்கூடிய கிளேலேருந்து எடுக்கக்கூடியதான் அந்த பேர்ன் சியனா. இது வந்து எல்லோ சியனா, ரா சியனான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி இப்போ ப்ளூ எதுலேருந்து எடுத்திருப்பாங்க? ப்ளூ வந்து லேட்டர் பீரியடில் வந்தது, பஞ்சவர்ணத்தில் கிடையாது. ஆனால் ஒரு ஐடியாவுக்கு நான் கேட்குறேன், ப்ளூ எதுலேருந்து எடுத்திருப்பாங்க? கேரளா மிரரில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ளூ இருக்கும். அதாவது சங்குப்பூ கிடையாது, அவுரி பிளான்ட்னு சொல்லுவாங்க. அவுரி இலைகள் நம்ம டைக்கு யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்டைலில் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த அவுரி பிளான்ட், அந்த அவுரி பிளான்ட் வந்து கேரளாவில் வந்து நிறையா விளையக்கூடியது அவுரி பிளான்ட்டு. ஸோ அந்த இண்டிகோ கலர் ஆக்சுவலாக நான் சொல்கிறது ஊதா இண்டிகோ கலர். ஸோ அந்த அவுரி பிளான்ட்டில் தான் இந்த கலர் எடுப்பாங்க. இந்த அவுரி பிளான்ட் வந்து கேரளாவில் வந்து நிறையா விளையக்கூடியது. அதனால தான் கேரளா மியூரலில் வந்து அந்த கலர்ஸோட அப்ளிகேஷன் வந்து நிறையா இருக்கும். இப்போ தெரியுதா உங்களுக்கு, அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ மெட்டீரியல் அதை வச்சு தான் அந்த பெயிண்டிங்கை வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த வாழ்வியல் முறையோடு சேர்ந்துருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கலர்ஸை பற்றி ஓரளவு உங்களுக்கு நாலேஜ் வந்துடுச்சு. லேட்டர் க்ரீனா அதான் இப்போ சொன்னேன்னு, மேலக்கைட் மினரல்ஸ், மேலக்கைட்டுங்கிற மினரல்லேருந்து எடுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரெட் பேஸில் நமக்கு அந்த சாண்டு, ரெட்டு ப்ரௌனு ராசேனா அதெல்லாம் உங்களுக்கு சாண்ட் பேஸில் கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த கலர்ஸை மிக்ஸ் பண்ணி நமக்கு கூடிய வேரியேஷன் கலர்ஸ் தான். இப்போ எல்லோவை எடுத்துட்டிங்கன்னா அதோட லைட்டாக ஒரு டாட் எடுத்திங்கன்னா ராசேனா வரும், அப்புறம் வந்து எல்லோ ஆக்கர் வரும். அந்த மாதிரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணி அப்போ செந்தூரம்னு ஒரு கலர் நம்ம அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செந்தூரம்ங்கிறது வந்து இப்போ ஆஞ்சநேயர் ரெப்ரசன்ட் பண்ணி செந்தூரம் கலர் தான் சொல்லுவாங்க. அந்த செந்தூரம் வந்து நம்மளோட பெயிண்டிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செந்தூரம் வந்து எப்படின்னா உங்களுக்கு எல்லோவையும் அந்த கொஞ்சமாக அந்த ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த வரக்கூடிய ஒரு ஆரஞ்சு டோன் தான் அந்த செந்தூரம்ங்கிறது. ஸோ இதுலேருந்து தான் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து லேட்டர் பீரியடில் டெரைவ் பண்ணுறாங்க. பட் பேசிக் கலர்ஸ் அந்த 5 கலர்ஸ் தான். ஸோ இது இப்போ கலர்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், வந்துச்சு இல்லையா? ஏதாவது டவுட் இருக்கா? மேலக்கைட்டு அதாவது லீஃப்லேருந்து எடுப்பாங்க. லீஃப்லேருந்து எடுக்கக்கூடியது வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுலேருந்து எடுக்கிற க்ரீன் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால அந்த மேலக்கைட்டுங்கிறது ஒரு மினரல், அதுலேருந்து எடுக்கிறாங்க. மினரல்லாம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது வந்து எப்படி செயற்கையாகும் உங்களுக்கு? ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய எப்படி செயற்கை? கெமிக்கல்ஸ்னால் தான் உங்களுக்கு இதாகும். ஆர்கானிக்காக வருது எப்படி வரும் உங்களுக்கு? கெமிக்கல் பின்னாடி வருது இல்லையா உங்களுக்கு? பெயிண்ட் நம்ம இப்போ இன்வென்ட் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் கெமிக்கல்ஸ். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட்ஸ் தான் இப்போ கெமிக்கல்ஸ். ஸோ இப்போ இந்த கலர்ஸை பற்றினா ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துடுச்சு. அடுத்து நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போவோம். மியூரல் பெயிண்ட் ரெட்டு தான் அந்த பேஸ் இதுலேருந்து எடுக்கிறேன்னு சொன்னேன்ல, என்னது ரெட்டு எத்தன் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. எத்தன் கலர்ஸ், பேர்ன் சியனா, ரெட்டு, எல்லோ, அது எல்லாம் அந்த எல்லோ ஆக்கர், அது எல்லாமே அந்த சாண்டு, ரெட் சாண்டு அந்த மாதிரி அதுலேருந்து வருது. ஸோ இப்போது அந்த கலர்ஸை பற்றின நமக்கு ஒரு நாலேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது மியூரல் பெயிண்டிங். மியூரல் பெயிண்டிங்கிறது வந்து நம்ம மட்டும்தான் பண்ணோமா? இந்தியாவில் மட்டும்தான் மியூரல் பெயிண்டிங் இருந்ததா? சொல்லுங்கள். மியூரல் பெயிண்டிங் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கோவிலில் சுவரில் வரையக்கூடியதான் மியூரல் பெயிண்டிங். இந்தியாவில் மட்டும்தான் இருந்ததா? மேலே பண்ணுறாங்க, ஓகே. இந்தியாவில் மட்டும்தான் இருந்ததா மியூரல் பெயிண்டிங்? சரி, கோவில்களில் இருந்தது. அது இல்லாமல் இந்தியாவில் மட்டும்தான் பெயிண்டிங்கிற ஒரு மியூரல் பெயிண்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததா, இல்லை ஃபாரின்லையும் இருந்ததான்னு கேட்குறேன். ஃபாரினில் இருக்குது. சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம சோழர் கால ஓவியங்கள்,
தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிற ஓவியம். அது என்ன டைப் ஆஃப் ஓவியம்னு தெரியுமா யாருக்காது? மெத்தடு ஓவியங்கள் கேட்கல, மியூரல் என்ன டைப்பில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? அடுத்து வாங்க, ஒருத்தர் நீங்கள் ஃப்ரெஸ்கோ சொல்லியிருக்கீங்க, அடுத்து வேறு யார்? ஃப்ரெஸ்கோனா என்ன? முதல்ல காயறதுக்குள்ளே பண்ணிடணும். நம்ம ஊரில் இருக்க கிளைமேட்டுக்கு காயறதுக்குள்ளே பண்ண முடியுமா? இப்படி அடித்து இப்படி வரதுக்குள்ளே அது காஞ்சி போயிருமே. எப்படி நீங்கள் காயறதுக்குள்ளே பண்ணுவீங்க? ஸோ இப்போது ஆஸ் ஆர்டிஸ்ட் ஆர் ஆர்ட் டீச்சர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட்டு. ஏன்னா நமக்கு அந்த ஓவியத்தை பற்றின நாலேஜே நமக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக டீச் பண்ணணும். நாட் ஒன்லி வரைகிறது மட்டும் இது கிடையாது, இந்த ஆர்ட் ஹிஸ்ட்ரியும் நமக்கு எப்படிலாம் பாரம்பரியம் இருந்தது, எப்படிலாம் ஓவிய பாரம்பரியம் நம்ம பண்ணோங்கிறது வந்து கண்டிப்பாக ஒருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு மியூரல் பெயிண்டிங்கில் இப்போ அவர் சொன்னார் ஃப்ரெஸ்கோன்னு சொன்னார். அஜந்தாவும் ஃப்ரெஸ்கோவா? சரி, கேரளா மியூரலும் ஃப்ரெஸ்கோவா? எல்லாமே மொத்தமாக ஃப்ரெஸ்கோன்னு சொல்லிடலாமா? யாராவது சஜஷன்ஸ்? ஸோ இப்போ நான் முக்கியமாக இல்லை, அது என்ன மெத்தடு, எந்த மெத்தடில் அவங்க பெயிண்டிங் பண்ணிக்காங்க? இப்போ நம்ம வந்து ஒரு கேன்வாஸ் வச்சு ஒரு ஆயில் பெயிண்டிங் பண்ணோம். நம்ம என்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா, கேன்வாஸ் வச்சுருக்கோம், இத்தனை ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம், கலர் யூஸ் பண்ணுறோம், லின்சிட் ஆயில் யூஸ் பண்ணோம், ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். பட் அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க? இல்லை, அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. அதான் அவர் சொன்னார், வெட்டாக இருக்கும்போது நம்ம கிளைமேட்டுக்கு அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது, இப்படி அடிச்சோன்னா அப்படி காஞ்சிரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், மியூரல் பெயிண்டிங்கில் 4 செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஸ்கோ பியூனோ. ஃப்ரெஸ்கோ பியூனோ, BUENO, ஃப்ரெஸ்கோ FRESCO, ஃப்ரெஸ்கோ பியூனோ. ரெண்டாவது ஃப்ரெஸ்கோ செக்கோ, ஃப்ரெஸ்கோ செக்கோ, SECCO, ஃப்ரெஸ்கோ செக்கோ. மூணாவது டெம்பரா. நாலாவது ஸ்டக்கோ, STUCCO, ஸ்டக்கோ. ஃப்ரெஸ்கோ பியூனோ, ஃப்ரெஸ்கோ செக்கோ, டெம்பரா, ஸ்டக்கோ. ஸோ இந்த 4 மெத்தடில் தான் வந்து மியூரல் பெயிண்டிங்கே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இது எல்லோரும் எழுதிக்கிட்டிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஃப்ரெஸ்கோ பியூனோ, ஃப்ரெஸ்கோ செக்கோ, டெம்பரா, ஸ்டக்கோ. சரியா? இப்போது ஃப்ரெஸ்கோ பியூனோனா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெஸ்கோ பியூனோனா வெட் ஆன் வெட் டெக்னிக். இப்போ நம்ம வாட்டர் கலரில் கூட என்ன பண்ணுறோம், சில நேரம் அந்த பேப்பரை வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த வெட்டாக இருக்கும்போதே பெயிண்ட் பண்ணக்கூடிய டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜாப்பனீஸ் டெக்னிக் ஆக்சுவலாக அது. பட் வந்து அந்த வெட் ஆன் மியூரலை பொறுத்த வரைக்கும் வெட் ஆன் வெட்டு தான் வந்து ஃப்ரெஸ்கோ பியூனோ. வெட் ஆன் வெட் என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு வெயில் இருக்காது, வெயில் கம்மியாக இருக்கும் நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சவத்தில். அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே வாட்டர் கலர் மாதிரி அப்படி பண்ணிவிடுவாங்க. வாட்டர் கலரில் கூட நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மேலே பெயிண்ட் வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வெட் சர்ஃபேஸை வச்சு அவங்க அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு அது ப்ரொஃபஷன். ஒரு நாள் கூலி, இன்றைக்கி இந்த வால் முடிச்சேன்னா உனக்கு இவ்வளோ சம்பளம், அந்த வால் முடிச்சேன்னா அவ்வளோ சம்பளம். ஸோ இட்ஸ் அ ப்ரொஃபஷன் ஃபார் தெம். இதுக்கு பேர் ஃப்ரெஸ்கோ பியூனோ. வெட் ஆன் வெட். பெயிண்ட்டும் ஈரமாக இருக்கும், சுவரும் ஈரமாக இருக்கும். அடுத்தது ஃப்ரெஸ்கோ செக்கோ. இதுதான் சோழர் கால ஓவியங்கள். சோழர் கால ஓவியங்களில் ஃப்ரெஸ்கோ செக்கோ. இது வந்து ட்ரை சர்ஃபேஸை ட்ரை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ட்ரையாக தான் இருக்கும் நம்ம ஒரு கண்டிஷனுக்கு. ஸோ சர்ஃபேஸ் ட்ரையாக இருக்கும், அது மேலே வந்து வெட் கலர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த வெட் கலர்ஸை பண்ணும்போது ஒரு மீடியம் தேவை. இப்போ நம்ம அந்த பிக்மெண்ட்ஸ் தான், இப்போ எல்லாமே நம்ம கலர்ஸை பற்றி பார்த்தோம், அது எல்லாம் பிக்மெண்ட்ஸாக தான் கிடைக்கும். ஸோ அந்த பிக்மெண்ட்ஸை குலைக்கிறதுக்கு ஒரு மீடியம் வேணும்ல, சும்மா பிக்மெண்ட்ஸ் எடுத்து பண்ண முடியாது. அதுக்கு என்ன மீடியம் யூஸ் பண்ணுறாங்கன்னா லைம் வாட்டர். இப்போது குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போது கூட நிறைய அந்த பவுடர்டு கலர்ஸ் கிடைக்குது. இதில் இங்கே ஹிந்துஸ்தான்லேயே உங்களுக்கு கிடைக்குது, பவுடர்ட் கலர்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த பவுடர் கலர்ஸ் வாங்கிட்டு இந்த லைம் வாட்டருங்கிறது சுண்ணாம்பு, நார்மல் சுண்ணாம்பு கடையில் கிடைக்கும். அதை ஊற வச்சோன்னா மேலே அந்த தண்ணி வரும். சுண்ணாம்போடு எடுத்து வச்சிடக்கூடாது, அந்த மேலே ஓட்டமாக தண்ணி இருக்கும். அதை கொஞ்சம் கொட்டிட்டு இந்த கலரோடு அந்த இதை ப்ரஷ்ஷை டிப் பண்ணி வரைகிறது. இதுதான் வந்து ஃப்ரெஸ்கோ செக்கோ. இனிமேல் கேட்டாங்கன்னா யார் கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும். அஜந்தா மியூரல் நிறையா பேர் ஃப்ரெஸ்கோன்னு சொல்லிடுவாங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரியாமல் ஜென்ரல், ஏன்னா நீங்கள் கூகுளில் போட்டாலே ஃப்ரெஸ்கோ தான் காட்டும். அது கூகுளில் போட்டிங்கன்னா அஜந்தா பெயிண்டிங் ஃப்ரெஸ்கோன்னு காட்டும், அங்கேயே தப்பு.
ஏன்னா நம்ம ஆர்ட் படிக்கிறதுனால கூகுளில் வந்து ரேண்டமாக வரும், கரெக்டான இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அஸ் ஆர்ட் டீச்சர் இந்த விஷயங்களை பற்றி கிளியர் கட்டாக இருக்கணும் நம்ம. ஸோ ஃப்ரெஸ்கோ செக்கோவில் வந்து லைம் வாட்டரையும் அந்த பவுடரையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பண்ணுறாங்க. இது செகண்ட் மெத்தட். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? அந்த வால் ப்ரிப்பரேஷனும் மாறும் உங்களுக்கு. இப்போ ஏன்னா அந்த வாலில் வந்து நமக்கு பண்ணும்போது அது ஒரு மோட்டர் மாதிரி ஏதாவது ஒரு லைம் வாட்டர் இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ எப்படி நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் துணியெல்லாம் ஒட்டி பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு பேஸ் ஒரு பிளாஸ்டர் அப்ளை பண்ணி, ஏன்னா மேடு பழமாக இருக்கும்ல சவரு, ஸோ நம்ம ப்ரஷ் வந்து ஸ்மூத்தாக நமக்கு மூவ் ஆகாது. ஸோ அதனால ஒரு அப்ளை பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மெத்தடு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரா, அஜந்தா மியூரல், கேரளா மியூரல், இது எல்லாமே டெம்பரா கீழே வரும். டெம்பரானா என்ன? டெம்பரானா என்ன? டெம்பரா கலர்ஸ்னால் என்ன சொல்லு யார்? நீங்கள் இல்லையா? சாரி. டெம்பரா கலர்ஸ்னால் என்ன? பவுடர், எல்லாமே பவுடர் தானே. ட்ரை ஆகுமா? டெக்னிக், டெம்பரா டெக்னிக் நான் கேட்குறேன். டெம்பரா டெக்னிக்னா என்னன்னு கேட்க. இப்போ நம்ம வந்து லைம் வாட்டர் போட்டு பண்ணோம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி டெம்பரா டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுவோம்? என்னது? துணியா? இல்லை. அதாவது டெம்பரா டெக்னிக் என்ன அப்படின்னா, உங்கள் அந்த பவுடர்ஸோட ஒரு கம்மை மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. அது வந்து அனிமல்லேருந்து எடுக்கக்கூடிய கம்மாக இருக்கலாம், எக் யோக்காக இருக்கலாம், நேச்சுரல் கம்ஸாக இருக்கலாம். நேச்சுரல் கம்னா மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய கம்மு. அராபிக் கம்னு ஒன்று இருக்குல்ல, அராபிக்க மரப்பிசின், அது முருங்கை மரத்து பிசின், கருவேல மரத்து பிசின், 2 பிசின் இருக்குது. ஸோ முருங்கை மரத்து பிசின் தான் உங்களுக்கு இந்த சாரீ பாலிஷிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த கருவேல மரத்து பிசின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி தேன் கலரில் இருக்கும் அந்த முருங்கை மரத்து பிசின். ஸோ அந்த பிசினையும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஆதி காலத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கருவேல மரத்தோட பிசின் தான். ஏன்னா கருவேல மரம் நிறையா அங்கங்கே வளர்ந்து கிடக்கிறனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பிசினோட அளவும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த கோந்துன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கருவேல மரத்தோட கோந்தை வந்து பவுடரோட கலக்கி ஒரு மீடியமாக கொண்டு வந்து அதை வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணது தான் வந்து அஜந்தா ஓவியங்கள், அப்புறமா வந்து கேரளா ஓவியங்கள்லாம். ஸோ கேரளா ஓவியங்களில் ஏன் ப்ளூ கலர் வந்து, இப்போது நீங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போகிறீங்க, ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் போகிறீங்க, இல்லை ஒரு வேறு ஒரு இதுக்கு போகிறீங்க. இப்போ சரஸ்வதி மகாலில் ஏதோ பெயிண்டிங் வச்சுருக்காங்க, பழங்காலத்து சோழர் கால ஓவியங்கள், நாயக்கர் கால ஓவியங்கள்னு வச்சுருக்காங்க. நீங்கள் எதை பார்த்து சோழர் காலன் வைங்க, எதை பார்த்து நாயக்கர் வைங்க, எதை பார்த்து பல்லவன் வைங்க? கலர் வச்சு 5 கலர் தானே இருக்குது. திருப்பி பல்லவாசானா யூஸ் பண்ணியிருப்பாங்க, சோழாசானா யூஸ் பண்ண. லேட்டர் பீரியடில் தானே ப்ளூவெல்லாம் வருது. ஸோ ஒரு பெயிண்டிங்கை பார்த்து இது இந்த காலத்தை சேர்ந்தது, இந்த டைனஸ்டி சேர்ந்ததுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்லை, இப்போ சோழா பல்லவா ஆல்மோஸ்ட் ஒரே கலரில் தானே இருக்குது. அப்போ எப்படி பண்ணுவீங்க? பாண்டியாஸும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சித்திரவாசல் போனீங்கன்னா அதே கலர்ஸ் தான் இருக்கும். திருப்பி அந்த அதில் இருக்க கலர்ஸோட காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர், அதோடைய அனாட்டமி இருக்கு இல்லையா, அனாட்டமியை பொறுத்து மாறும். அப்புறம் வந்து ஆர்னமெண்ட்ஸு, ஏன்னா சோழா பீரியடில் பார்த்திங்கன்னா ஃபைன் ஆர்னமெண்ட்ஸாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் ஸ்கல்ப்சர்ஸ்க்கு தான் அப்ளை ஆகும். பெயிண்டிங்கிறத விட ஸ்கல்ப்சர்ஸ்க்கு அப்ளை ஆகும். பெயிண்டிங்கும் கொஞ்சம் அதை பார்த்தா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் மூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப் நோசஸாக இருக்கும். அனாட்டமி எக்ஸலண்ட்டாக இருக்கும் சோழா பீரியடில். ஆர்னமெண்ட்ஸ் வந்து கிளியர் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும், நல்லா தெளிவாக இருக்கும். இதே இது நாயக்க பீரியடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கும் அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஏன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணர் கூட கொஞ்சம் குண்டாக போடுவாங்க. ஸோ அந்த லேடிஸ் ஃபிகர் எல்லாமே கொஞ்சம் ஃபேட்டியாக தெரியும் நமக்கு, அந்த மாதிரி தின் அண்ட் லீனாக நமக்கு தெரியாது. இப்போ அதே மாதிரி நாயக்கர் கால ஓவியங்களில் நம்ம பின்னாடி பீரியடில் வந்து, அதாவது சோழா ஃபஸ்ட்டு வந்து பாண்டியா பல்லவா சோழா முடித்து அடுத்து விஜயநகர நாயக்கா வரும்போது கொஞ்சம் அந்த க்ரீன் கலரோடைய, அதாவது டிஸ்டம்பர் க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த க்ரீனோடைய இன்வென்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு அது நீங்கள் நாயக்கா பெயிண்டிங்னு சொல்லிடலாம். இப்போ பண்ணுறவங்கள வச்சு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இது நாயக்கா பெயிண்டிங் ஆல்ரெடி நம்ம இருக்கிறது கோவிலில் ஒரு ஓவியங்களை நம்ம பார்க்க போகிறோம் அஸ் ஆர்டிஸ்ட்டாக. இது எந்த பீரியடில் பண்ணியிருப்போம், யார் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் இது எந்த பீரியடில் பண்ணியிருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த க்ரீன் கலரை பார்த்தோன்னா, ஒரு டிசம்பர் க்ரீன் அங்கே இருக்குன்னா அது கண்ணை மூடிட்டு அதை வந்து நாயக்கான்னு சொல்லிடலாம். விஜயநகரா நாயக்கா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். விஜயநகரா வரும்போது ஒரு ஃபைன் அனாட்டமி இருக்காது. சோழாவில் பார்க்குற அனாட்டமி வந்து விஜயநகராவில் இருக்காது.
அந்த கலர்ஸ் அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் மாறும். ஸோ அதை வச்சு நமக்கு வந்து இப்போ காலோட பொசிஷன் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மிஸ் ஆகும் விஜயநகராவில். இப்போ சோழாவில் வந்து எக்ஸாக்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஃபைன் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அனாட்டமி எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஜுவல்ஸ் நல்லாயிருக்கும், ஆர்னமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், ஹேர் ஸ்டைல்ஸ் நிறையா இருக்கும். பட் நாயக்கா விஜயநகரா வரும்போது கொஞ்சம் அதெல்லாம் லைட்டாக மிஸ் ஆகும். பட் விஜயநகரா வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜயநகரா பெயிண்டிங் நிறைய கோயில் இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்க மிஸ் ஆகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இது இந்த காலத்தை சேர்ந்த பெயிண்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பேஸ்டல் அதான் சொல்கிறேனே, அதாவது வந்து ஃபைன் ஃபீச்சர்ஸ் இருக்காது, பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மிஸ் ஆகும். காலெல்லாம் நம்ம இப்படி வைக்கிறது இப்படி திரும்பி 2 பக்கமும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். கால் ஒரே மாதிரி அந்த இதெல்லாம் அனாட்டமி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் அந்த ஜுவல்ஸ் பேட்டர்ன்ஸ் அதை பார்த்துமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஃபைனாக அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடித்து நீங்கள் வந்து மராத்தா பீரியட் வருதுன்னு வச்சுக்கோங்க. மராத்தா பீரியட் வரும்போது பெயிண்டிங் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதில் பேஸ்டல்ஸ் கலர்ஸ் வந்துடும். ஒரு லைட் பர்பிள், லாவெண்டர் கலரு அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் பெயிண்டிங்குள்ளே. அதுதான் வந்து உங்களுக்கு மராத்தா மியூரல்ஸ், மராத்தா டைமில் வரக்கூடிய மியூரல் பெயிண்டிங்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பெயிண்டிங்கை நம்ம சும்மா வரைஞ்சோம் சொல்லி கொடுத்தோம்னா வேறு. நமக்கு ஒரு நம்ம ஆர்டிஸ்ட்டை நம்ம அதை எப்படி கண்டுபிடிச்சி அதை வெளியில் கொண்டு வரோன்னா இதெல்லாம் டெக்னிக் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பெயிண்டிங் ஒரு கேலரி போய் பார்க்கும்போதோ ஒரு ஒரிஜினல் பெயிண்டிங் பார்க்கும்போது இப்படி தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி இது இந்த பீரியடு அந்த பீரியடு நம்ம வந்து இது பண்ணுறோம். இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் நாயக்கா பீரியட் வரும்போது தஞ்சாவூர் ஓவியங்கள்லாம் அந்த டைம் விஜயநகர நாயக்கா பீரியட் 18th century 16th centuryக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரை பெருசாக போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள சின்னதாக போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு வெஸ்டர்னர் பார்க்கும்போது இது என்ன குழந்தைய போய் இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க, பக்கத்தில் இருக்க லேடிஸ் சின்னதாக அப்படி தான் நினைப்பார். அவங்களுக்கு நம்மளுடைய தெரியாது, இந்தியன் உடைய அந்த ஆர்டிஸ்டியோடைய இது தெரியாது, பேஸ் தெரியாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படி போட்டால்? ஒரு குழந்தைய கொண்டு போய் பெரிய சைஸில் போட்டு, யூஸ்வலாக குழந்தைனா குட்டியாக காட்டணும் இல்லையா, குழந்தைய கொண்டு போய் பெரிய மேக்னிஃபிஷியண்ட்டாக போட்டு சைடில் இருக்கிற 2 பேரையும் குட்டியாக போட்டாங்கன்னா அப்போ என்ன காரணம்? இம்பார்ட்டன்ஸு அதுதான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. ஸோ இதெல்லாம் அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன், அந்த ஆர்ட்டில் வந்து எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாங்க, பெயிண்டிங் மூலமாக, கலர்ஸ் மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக, அனாட்டமி மூலமாக அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ ஈவன் தஞ்சாவூர் பெயிண்டிங்கே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதனை பற்றின ஒரு சுவாமி படம் பண்ணனா அதை பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கணும். இப்போ பெருமாள் கொண்டு போய் யாராவது அருகம்புல் மாலை போடுவாங்களா? துளசி மாலை கொண்டு போய் இவங்களுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அது தெரியும். இப்போ இதே ஒரு வெஸ்டர்னர் படிக்கும்போது அவங்க ஆர்டிஸ்ட் படிக்காமல் நம்மளோட இது தெரியாமல் அவங்க போட்டுருவாங்க, தப்பாக கூட போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோடதில் வந்து தியரியும் வந்து சேர்ந்துருக்கு. பெயிண்டிங்கில் வந்து நாட் ஓன்லி பெயிண்டிங், இப்போ அவங்களுக்கு எப்படி ஜாப் மாதிரியோ அப்படி இல்லாமல் நம்மளோட தியரி பார்ட்டும் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுடைய ஆர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிற நான் திருப்பி சொல்ல வரேன். நான் எம்போசிங் வந்தது வந்து கொஞ்சம் அது வந்து லேட்டர் பீரியடில் இப்போ இவங்க பண்ணுறது கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் பண்ணுறது. கமர்ஷியல் நீங்கள் தஞ்சாவூர் கோயிலில் போனீங்கன்னா எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும், எம்போஸாலாம் இருக்காது. அது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்காக நம்ம ஆட்கள் அதை இதையும் சேர்த்து இப்போ கலரே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரு இஷ்டத்துக்கு கலர் கொடுக்குறாங்க, பர்பிள் கலர் என்னென்னவோ கலர் கொடுக்குறாங்க வெளியில் வந்து. அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்காக பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது ஒன்று இருக்குது, கமர்ஷியல்னு ஒன்று இருக்குது ஆர்ட்டில். ப்ரொஃபஷ்னலுக்கு நம்ம எப்போவுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும், அதுலேருந்து வெளியில் வரக்கூடாது. பட் கமர்ஷியலுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஏன்னா பிழைக்கணும்ல, நம்ம எதாவது செஞ்சு நமக்கு பைசா வரணும்னா கமர்ஷியலுக்கு வேறு வழி கிடையாது. பட் அஸ் ஆர்டிஸ்ட் அஸ் எ ப்ரொஃபஷன் நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய அந்த இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணோம்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பெயிண்டிங்கை நம்ம பண்ண முடியும், அதனோட ரிசல்ட்டும் வந்து நமக்கு நல்லா வரும். ஸோ இதுதான் ஓரளவு ஆர்டிஸ்ட்ரி பற்றி நான் சொல்லியிருக்கேன். எப்படி ஆர்டிஸ்ட்ரி முதல்ல இதுலேருந்து வந்தது அப்படின்னு ஆரம்பித்து தென் லேட்டர் பீரியடில் எப்படி டெவலப் ஆச்சு, என்னென்ன அதுக்கப்புறம் கலர்ஸோடைய தியரி, என்னென்ன மெத்தட்ஸில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா வந்து ஸ்டக்கோ, அதை பற்றி நான் சொல்லவே இல்லையா, ஸ்டக்கோ டெம்பரா சொல்லிட்டேன், ஸ்டக்கோ சொல்ல. ஸ்டக்கோ வந்து மேக்ஸிமம் எங்கே பார்க்கலாம்னா பல்லவாஸில் பார்க்கலாம். இந்த நம்ம காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் பண்ணிவிட்டு எம்போஸாக பண்ணிவிட்டு சுதை ஓவியங்கள்னு சொல்லுவோம், அதில் பண்ணி அது மேலே வண்ணங்களை கொண்டு பூசுறது. ஒரு 3 டைமென்ஷனலாக நம்ம அந்த ஸ்கல்ப்சர் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பெயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது தான் ஸ்டக்கோ. ஸோ இப்போ இந்த 4க்கும் உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். இனிமேல் யார் கேட்டாலும் தயவுசெய்து ஃப்ரெஸ்கோன்னு சொல்லாதீங்க, செக்கோன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சோளா மியூரல்ஸ் எஸ்பெஷலி இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு, அஜந்தா மியூரல் என்ன சொல்லுங்கள்
பார்க்காம டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். அஜந்தா மியூரல், டெம்பரா, ஓகே. கேரளா மியூரல், டெம்பரா. சோளா மியூரல், ஃப்ரெஸ்கோ, செக்கோ. ஃப்ரெஸ்கோ கூட சொன்ன அவசியம் இல்லை, செக்கோன்னு சொல்லிடலாம். ஃப்ரெஸ்கோங்கிறது அந்த கூகுளில் ஃப்ரெஸ்கோன்னு ஒரு வார்த்தை போட்டதுனால நமக்கு அது இல்லாமல் நம்மளால் போக முடியல, அதுதான் மெயின். சரி, வெஸ்டர்ன் இதில் வந்து ஃப்ரெஸ்கோ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சர்ச்சஸில் பண்ணுறது என்னது? முதல்ல சொன்னேனே, ஃப்ரெஸ்கோ பியூனோ. ஃப்ரெஸ்கோ பியூனோ, BUENO, ஃப்ரெஸ்கோ பியூனோ. ஸோ இந்த அளவு போதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்திய நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, பெர்ஸ்பெக்டிவ் மிஸ் ஆகுது, 3 டைமென்ஷனில் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்குது, ரொம்ப ஷேட்ஸ் இல்லை, பிளெயின் கலர்ஸாக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வாதம் எப்போவுமே அது இருந்துகிட்ருக்கு, வெஸ்டர்னையும் நம்ம இந்தியனும் கம்பேர் பண்ணும்போது. பட் என்ன அப்படின்னா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யாராலையும் அடிச்சுக்க முடியாது. நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கருக்கு டிசைன் ஆகட்டும், ஒரு மயிலை வந்து அதை கூட ஒரு பேட்டர்ன் பண்ணி நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாம் பேட்டர்ன் பண்ணி 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 பண்ணக்கூடிய திறமை நம்ம ஆட்களுக்கு மட்டுமே இருக்குது. அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறத நம்மளை பீட் பண்ண யாராலையும் முடியாது. ஸோ ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த டிசைன்ஸ் எப்படி போட்டிருக்காங்க, அந்த கருக்கு டிசைன்ஸ் எப்படி, அதுலேருந்து தான் உங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே டெவலப் ஆகுது. நமக்கு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மோட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தான் நமக்கு டெக்ஸ்டைலில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. ஒரு அன்னபக்ஷி ஆகட்டும், ஒரு கும்ப டிசைன் ஆகட்டும், கருக்கு டிசைன் ஆகட்டும், எல்லாமே அதுலேருந்து தான். ஒரு கிளியா எல்லாமே நீங்கள் கோவிலில் போனீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இப்போ எல்லாம் காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. கோவிலில் போய் எல்லாத்தையும் எடுத்து டெக்ஸ்டைலில் இன்ட்ரடியூஸ் பண்ண, அது நல்ல விஷயம் தான், பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க போய் பார்க்குறாங்கல்ல, பார்த்து அதை கொண்டு வந்து இன்னொரு மீடியம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அது நல்ல விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து அது ரீச் ஆகும் ஈஸியாக. ஸோ அஸ் ஆர்டிஸ்ட் நம்மளுடைய டியூட்டி என்னென்னா, நாட் ஓன்லி டீச்சிங் மட்டும் கிடையாது, நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு சொசைட்டிக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சோஷியல் மீடியா பேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் என்னென்ன ஆர்ட்டை பற்றி நினைக்கிறீங்களோ, அது தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஒரு நாள் புக் எடுத்து படிக்கிறீங்களா, ஆர்டிஸ்ட் படிக்கிறீங்களா, அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா உடனே அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர் படிப்பாங்க, ஆர்ட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் ஃபேமஸ் ஆவாங்க, ஆர்ட்டும் அப்படி ஃபேமஸ் ஆகிட்ருக்கும். ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இப்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அந்த என்ன சொல்லணும், ஏதோ மறந்துட்டேன், சொல்கிறேன் நான். ஸோ இந்த மெத்தட்ஸில் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். கோவிலில் கொடுக்கக்கூடிய கடைகள்னு நம்ம பேசுகிற விஷயங்கள்ல இது எல்லாமே வந்துடும். அப்புறம் நீங்கள் பேட்டர்ன் வரைகிறது அது எல்லாமே பார்த்து வரைஞ்சிடலாம், வரைகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் நமக்கு அதை ஸ்டடி தான் முக்கியம். ஸோ இந்த ஸ்டடியை வந்து கூடுமான வரைக்கும் நமக்கு ஷேர் பண்ணணும், எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண தான் அந்த நாலேஜ் நமக்கும் வளரும், கேட்குறவங்களுக்கும் அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன் கோவில் கலைகளை பற்றி. இன்னும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கும்பம் இருக்குது, மயில் இருக்குது, பீகாக் இருக்குது, அன்னபக்ஷி வேறு, மயில் வேறு. ஆமாம், மயில் இருக்குது, கிளி இருக்குது. அது ஒரு பேட்டர்ன், டெக்ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் மோட்டிவ்ஸ் இருக்கு வேறு, பேட்டர்ன்ஸ் வேறு. பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, எல்லாருமே கையெழுத்து போடுறது கரெக்டாக செக் பண்ணிட்டாங்கன்னு ஒரு முறை கேட்டுருந்தேன். நீங்களே கொடுத்துருங்க, சொல்லிடுங்க சார். நீங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கீங்க இந்த ஷீட்டில், உங்கள் பேரெல்லாம் கரெக்டா? எல்லாருமே கரெக்டா? சர்டிஃபிகேட் எழுதலாமா? கரெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஓகேவா? பண்ணியிருக்கீங்களா? ஓகே. நீங்கள் பண்ணலையா? சரி, நான் எடுத்துகிட்டு வரேன் உங்ககிட்ட. நீங்கள் பண்ணணுமா? சரி, ஓகே. சரி, ஓகே மேம். இதில் வேறு யார் நல்லா எழுதுறவங்க யார்? ஒரு 3 மெம்பர்ஸ் தேவை டக்குன்னு சர்டிஃபிகேட் எழுதுறதுக்கு. யாரோ கொஞ்சம் நீங்கள் எழுதுறீங்களா? ஓகே. ஆளுக்கு ஒரு 10 சர்டிஃபிகேட் மட்டும் எழுதுறீங்க. ஓகே சார். ஸோ கோவில் கலைகளில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிங்க, அடுத்த செஷன் போயிடலாம். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? அஜந்தா மியூரல் என்ன பெயிண்டிங்? டக்குன்னு சொல்ல மாட்டேறீங்களா? எவ்வளோ? டெம்பரா, சோளா, டெம்பராவா, செக்கோ, நாயக்கா? என்னடா சொல்லலே நினைக்கிறாங்க. நாயக்கா என்ன? நாயக் அது ஸ்கல்ப்சர் மேலே பெயிண்ட் பண்ணுறாங்க. சுடைங்கிறது சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து பண்ணுறது. டெம்பரா வந்து கம் யூஸ் பண்ணி பண்ணுறது, அராபிக் கம்மு,
ப்ளூ பேஸ்டு பெயிண்டிங். இப்போ பண்ணுற தஞ்சாவூர் பெயிண்டிங் கூட டெம்பரா தான். ப்ரஷ் வந்து ப்ரஷ்ஷை பற்றி கேட்டார், ஆமாம் அதை பற்றி சொல்லணும். ஸ்குரில் ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்குரில் ஹேரு, அதில் ஸ்குரில் அணிலோட அந்த சின்ன, ஏன்னா அது வந்து டெம்பராக்கு வந்து கலர் நல்லா அப்படியே வச்சுக்கும். இப்போ நம்ம அப்படியே கொட்டிடாத பெயிண்ட்டை, இப்போ நம்ம வச்ச உடனே டப்புன்னு அதில் பெயிண்ட் உட்காராது, அது நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வரும். ஸோ அனிமல் ஹேர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, பொனி ஹேர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்குரில் ஹேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்ஸ் அந்த மேனகா காந்தியோட அந்த சர்ச்சையெல்லாம் அனிமல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்குரில் ஹேர் வந்து இப்போ நமக்கு கிடைக்கிறதில்ல. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்குரில் ஹேர் நேச்சுரல் ஹேர் ப்ரஷ் தான் இருக்கும். இதுக்கு வந்து அந்த ட்ரீயோட சின்ன இது இருக்கும் பார்த்தீங்களா, குச்சி கிளை மெல்லிசாக இருக்க குச்சியை நல்லா அவங்க இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி இந்த ஹேரை வந்து அப்படியே வச்சு கட்டிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு. அந்த ப்ரஷ்ஷை பற்றி கேட்டீங்க, நல்ல வேலை அது மறந்துட்டேன். ஸோ மூங்கிலா இல்லை, அது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுதான் சொன்னேன். இப்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு புக்கு ரெஃபர் பண்ணுறேன். அது கிடச்சதுன்னா ஆன்லைனில் கூட பாருங்கள். ஆர்கேவில் போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் இருக்கும், அதில் பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் வாங்கிக்கிற விருப்பப்பட்டீங்கன்னா, அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்தியன் பெயிண்டிங் சிவராமமூர்த்தி. இந்தியன் பெயிண்டிங் பேர் வந்து இந்தியன் பெயிண்டிங், எழுதியிருக்க ஆத்தர் பேர் சிவராமமூர்த்தி, சிவராமமூர்த்தி. ஆமாம், அவரே வந்து சவுத் இந்தியன் பெயிண்டிங்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஆமாம், அந்த ஃபோன் கொடுங்க மாலதி. சவுத் இந்தியன் பெயிண்டிங், ரெண்டு பேர் இந்தியன் பெயிண்டிங் எழுதுறாரு, சவுத் இந்தியன் சிவராமமூர்த்தி. இந்தியன் பெயிண்டிங் தான், தலைப்பு இந்தியன் பெயிண்டிங் தான், சிவராமமூர்த்தி, சிவராமமூர்த்தி. அது உங்களுக்கு ஆர்கேவில் கூட ஃப்ரீ புக் இருந்தானா படித்து பாருங்கள். இல்லை நீங்கள் லைப்ரரியோ இல்லை ஏதாவது போய் படிக்க சான்ஸ் இருந்தானா பண்ணிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பெயிண்டிங் சிவராமமூர்த்தி, இந்தியன் பெயிண்டிங் சிவராமமூர்த்தி, சவுத் இந்தியன் பெயிண்டிங் சிவராம, ரெண்டு எழுதியிருக்காரு அவர். சவுத் இந்தியன் பெயிண்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு, மொத்தமாக இந்தியன் பெயிண்டிங்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. அப்புறம் இந்திய ஓவியம், தமிழில் வந்து அரவக்கோன் எழுதியிருக்கிறார். இந்திய ஓவியம் அப்படின்னு அரவக்கோன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அரவக்கோன் வந்து எல்லா டைப் ஆஃப் இந்தியன் ஆர்ட்டை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. வார்லிலேருந்து, மியூரலேருந்து, மதுபனிலேருந்து, தஞ்சாவூர் ஓவியிலேருந்து, எல்லா பட் பெயிண்டிங்லேருந்து, வார்லியிலேருந்து. அண்ட் தென் அரவக்கோன் சின்ன புக்கு தான், அது எல்லாராலையும் வாங்கிக்க முடியும். அதை வாங்கிக்கோங்க, எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது பசங்களுக்கு சொல்கிறது கூட எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த பெயிண்டிங். அரவக்கோன் அவர் பேர் அரவக்கோன், ஆத்தர் பேர், புக்கு பேர் இந்திய ஓவியம். அப்புறமா வந்து இந்த ஆர்டிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்திய கலை வரலாறு, தங்கவேலுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் சாலமன், பெர்னாட் ஷா அண்ட் முத்துக்குமரன். இது வந்து ஆர்டிஸ்டிக் வச்சுக்கோங்க. பெயிண்டிங்க்கு இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் மியூரல் பெயிண்டிங் இன் இந்தியா, அது வந்து ஜேசி நக்பால், NAGPAL நக்பால், ஜேசி நக்பால், மியூரல் பெயிண்டிங்ஸ் இன் இந்தியா. அதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நமக்கு. ஜேசி நக்பால், NAGPAL நக்பால், அது வந்து மியூரல் பெயிண்டிங்ஸ் இன் இந்தியா. இந்திய கலை வரலாறு வேறு, அது பெர்னாட் ஷா, முத்துக்குமரன். நான் வரிசையாக சொல்கிறேன். இந்தியன் பெயிண்டிங்ஸ் பை சிவராமமூர்த்தி, சவுத் இந்தியன் பெயிண்டிங்ஸ் பை சிவராமமூர்த்தி, ரெண்டு புக்குமே அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்திய கலை வரலாறு, அது வந்து தங்கவேலுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் வந்து சாலமன், பெர்னாட் ஷா அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் இந்திய ஓவியம் வந்து அரவக்கோன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. மியூரல் பெயிண்டிங் இன் இந்தியா வந்து ஜேசி நக்பால் அவர் எழுதியிருக்கிறார். அது மியூரல் பெயிண்டிங் இன் இந்தியா ஜேசி நக்பால், NAGPAL நக்பால். இப்போது நமக்கு ஸ்கூலில் வந்து சம்டைம்ஸ் நமக்கு எப்போயாவது ரெஸ்ட் ஹவர்ஸ் கிடைக்கும் இல்லையா? இப்போ அங்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள் ரெஸ்ட் ஹவர்ஸ்லாம்? கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பேப்பர் கரெக்ஷன் ஏதோ இருக்கும். அதையும் மீறி நமக்கு சில டைம் ஃப்ரீயாக இருக்கும் போதில் இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிடுங்க ஸ்கூலுக்கு. எடுத்துகிட்டு போயிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படித்து அதில் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் பசங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ தட் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அந்த பசங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து, ஏன்னா வரைகிறத காட்டிலுமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போது எல்லாருமே எடுத்து உடனே டக்கு டக்குன்னு வரைஞ்சி அவுட்புட்டை தான் கொண்டு வரணும்னு பார்ப்பாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு, எல்லா குழந்தைங்களுக்கும் கதை மாதிரியே உட்காந்து பேசினா கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஓரளவு இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ லேட்டர் பீரியடில்
ஆஃப்டர் 19th century அந்த நம்மளுடைய பிரிட்டிஷ் பீப்புளோட இதுக்கப்புறமா பெயிண்ட் இன்வென்ட் பண்ணுறாங்க. பெயிண்ட் வாட்டர் கலர், போஸ்டர் கலர், அக்ரிலிக் கலர், அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அப்புறம் பெயிண்ட்டுன்ற மீடியம் அப்புறம் தான் வந்தது. கேன்வாஸ் போர்டெல்லாம் அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் கித்தான் ஓவியங்கள் சொல்லுவாங்க. துணியில் கித்தான் ஓவியங்கள் சொல்லுவாங்க. கித்தான்கிற டெக்ஸ்டைல் எல்லாம் அது வந்து அந்த ஒரு நம்ம இந்த துணி மாதிரி இருக்கும். கித்தான் துணின்னு சொல்லுவோம்ல, முன்னாடி காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதில் ஓவியங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த டெக்ஸ்டைல் ஆரம்பிக்குது. அந்த மராத்தா பீரியடுக்கு அப்புறம் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட இது வந்து வளர்ச்சி வருது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியன் அந்த ஃபாரினர்ஸோட இதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த பெயிண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு பெயிண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுமா? வாட்டர் கலரில் என்ன இருக்குது? வாட்டர் கலரில் என்ன காம்பினேஷன்? வாட்டர் கலர் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? ஆயிலா? வாட்டர் கலரில் எப்படி ஆயில் இருக்கும்? வாட்டர் கலரோட பேஸ் தெரியுமா இருக்குது? அது என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் கலரோட பேஸ்? பிக்மெண்ட். அப்புறம் பிக்மெண்ட் எல்லா கலரில் இருக்கும். அப்புறம் பசை என்னது? அது கிளிசரின். வாட்டர் கலரில் கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க. பிக்மெண்ட்ஸ் கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பைண்டர் கிளிசரினும் அதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி வருதுல்ல வாட்டர் கலரில், அதுக்காக. அதே மாதிரி இப்போ போஸ்டர் கலர் இருக்குது. போஸ்டர் கலரில் என்ன மீடியம், என்ன காம்பினேஷன்? இதே அஸ் யூஷுவல் பிக்மெண்ட்ஸு. அப்புறம் மீடியம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டர் கலர் வாங்கும்போது மேலே அப்படியே அந்த மீடியம் தெரியும். அப்போ எப்போவுமே அட்வைசபிள் என்ன, குழந்தைங்க பண்ணுறப்ப கூட இதுங்க எப்படி தொட்டு இப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. போஸ்டர் கலரில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மீடியத்தை கீழே கொட்டிடுவாங்க. ஆனால் மீடியத்தை கீழே கொட்டினீங்கன்னா பைண்டிங் எலிமெண்ட் இருக்காது. அப்போ பவுடர் ஆகிடும். பெயிண்ட் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு பவுடரி ஆகிடும். ஸோ அந்த கன்சர்வேஷன், அந்த பெயிண்டிங்கோட கன்சர்வேஷன் நமக்கு எவ்வளோ பெயிண்டிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த கன்சர்வேஷன் ஆஃப் பெயிண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு பெரிய சாப்டரே நம்ம இந்த டைமில் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பண்ணிடலாம், பெரிய ஆர்டிஸ்டாக நம்ம ஓவியங்களை பண்ண, அந்த ஓவியங்களை பாதுகாக்கிறதுன்னு ஒரு வழி இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதுக்கு நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கணும். பட் அது பார்க்கலாம். அது ஃப்யூச்சரில் ஒரு வேளை ஏதாவது ஒரு செக்மெண்ட் வந்ததுன்னா நான் அப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ டிவேட் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இல்லை, அது நிறைய இருக்குது, பெரிய சாப்டர் இது கன்சர்வேஷனுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் சொல்லிட்டு இது போஸ்டர் கலரில் இந்த மீடியம் இருக்கும். அதுக்கப்புறம் அக்ரிலிக் ஆல்சோ சேம் தான். வாட்டர் பேஸ்ட் எல்லாமே சேம் தான். ஆயில்னு வரும்போது ஆயிலுக்குள்ளே என்ன இருக்குது? பிக்மெண்ட்டு அஸ் யூஷுவல். வேறு லின்சிட் ஆயில் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம தொட்டு பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் சொன்னீங்க, அந்த லின்சிட் ஆயிலை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, லின்சிட் ஆயில் நிறைய யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா? இல்லை, நான் கேட்குற ஒரே கொஷின், பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க, லின்சிட் ஆயில் நிறையா யூஸ் பண்ணலாமா கூடாதா? ஏன் கூடாது? ட்ரை ஆக லேட் ஆகும். ஏன்னா நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். பெயிண்ட்டை போட்டு இஷ்டத்துக்கு நல்லா தண்ணி மாதிரி லின்சிட் ஆயிலை போட்டு அடிச்சிடுவாங்க. ஆனால் அது பெயிண்டிங் காயவே காயாது. ஸோ லின்சிட் ஆயிலுங்கிறது உங்களுக்கு பெயிண்ட் ட்ரையாக இருக்கிறப்ப, ஃப்ரெஷ் பெயிண்ட்டுக்கு லின்சிட் ஆயிலே தேவையே இல்லை. ஒரு மாதிரி ஆயில் பெயிண்ட் ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை கொஞ்சம் லைட்டாக டைலூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த லின்சிட் ஆயிலை யூஸ் பண்ணோம். ஸோ அதான் இப்போ நமக்கு அட்வான்ஸாக நிறையா வந்துடுச்சு. ஸோ இது இப்போ ஓரளவு இந்த பெயிண்ட்டு எல்லாம், ஓவியம், கோயில் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சா? அடுத்த டாபிக் போகலாமா? ஓகே, சரி. ஆமாம், ஒப்பேக் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். போஸ்டர் கலர் ஒப்பேக்கு, வாட்டர் கலர் டிரான்ஸ்பரண்ட். போஸ்டர் கலர் ஒப்பேக்காக தான் இருக்கும், வாட்டர் கலர் டிரான்ஸ்பரண்ட்டு. ஸோ அடுத்து வந்து அக்ரிலிக்கு. ப்ரஷ் வாஷ் பண்ணுறதுக்கு டர்பன்டைன் சாஃப்ட்னஸ் இல்லை. இன்னொன்று வந்து கெரசின் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் ஆயில் பெயிண்ட் பண்ணும்போது. கெரசின் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? கெரசினா செலவு கம்மின்னு ஒரு பெயிண்டிங்கை ஸ்பாயில் பண்ணுறீங்க. கெரசின் நிறையா பண்ண கலர்ஸ் ஃபேட் ஆகிடும், சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். ஸோ கெரசின் வந்து அட்வைசபிள் கிடையாது ஆயில் பெயிண்டில் யூஸ் பண்ணுறது. டக்குன்னு ஃபேட் ஆகிடும் கலர்ஸ் எல்லாம். ஸோ கெரசின் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. ப்ரஷ் வாஷிங்க்கு வேணால் நீங்கள் டர்பன்டைனோ கெரசினோ உங்கள் சௌரியத்துக்கு தின்னரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆட் பண்ணுவீங்க?
டர்பன்டைன் யூஸ் பண்ணலாம். எனாமல் ப்ரஷ் யூஸ் பண்ண பிறகு எதை வச்சு வாஷ் பண்ணுவீங்க? தின்னர். இதெல்லாம் ஒரு பேசிக் திங்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தின்னர் வச்சு வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிடணும். எக்காலம் கொண்டும் ஆயில் பெயிண்டிங்கில் பண்ணுற ப்ரஷ்ஷஸை வந்து தண்ணியில் போட்டு கழுவிடாதீங்க. நிறைய பேர் தண்ணியில் தெரியாமல் போட்டு கழுவிடுவாங்க, ப்ரஷ்ஷஸ் ஸ்பாயில் ஆகிடும். ஆயில் பேஸ்டாக இருந்ததுன்னா எய்தர் வந்து கெரசின் இல்லை தின்னர் இல்லை டர்பன்டைன் கூட வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் பேஸ்டாக இருந்ததுன்னா நம்ம நார்மல் வாட்டர் போதும், இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ மீடியமில் என்னென்ன மீடியம் இருக்குன்னு தெரியும்ல? என்ன மீடியம் இருக்கு? ஜென்ரலாக நான் கேட்குறேன், நீங்கள் தனித்தனியாக சொல்ல வேணாம். இன் ஜென்ரல் மீடியமை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க? மீடியமை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க? ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். எல்லா மீடியமும் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட முடியாது. அப்போ அந்த மீடியத்தை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். என்னென்ன மீடியம் இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் ஒர்க்கை பற்றி சொல்கிறீங்க, நான் மீடியத்தை பற்றி கேட்குறேன். என்ன மீடியம்? 3 டைப் ஆஃப் மீடியம் இருக்குது. என்ன மீடியம்னு சொல்லுங்கள். முதல்ல ட்ரை மீடியமில் உங்களுக்கு பென்சில், கலர் பென்சில், பேஸ்டல்ஸ், ஆயில் பேஸ்டல்ஸ் இதெல்லாம் வரும். இப்போ அவர் சொன்னார்ல, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ட்ரை மீடியத்தை தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. அதுங்களுக்கு ப்ரஷையும் பிடிக்க தெரியாது, பெயிண்டையும் கொட்டிடும். ஸோ இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு கிவ் பெயிண்ட்ஸ் டு சின்ன குழந்தைங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ட்ரை மீடியம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வேறு மீடியம் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வாட்டர் கலர் மீடியமில் என்னென்ன வரும்? வாட்டர் கலர் வரும், போஸ்டர் கலர் வரும், அக்ரிலிக் வரும், ஃபேப்ரிக் கலர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஈவன் இந்தியன் இங்கு கூட வரும். இந்தியன் இங்குன்னு ஒன்று இருக்குது, தெரியும்ல? இந்தியன் இங்கு இருக்குது. இன்னொன்று ஃபோட்டோ கலர்ஸ் தெரியுமா? எத்தனை பேருக்கு ஃபோட்டோ கலர்ஸ் இருக்குது. அதெல்லாமே வாட்டர் பேஸ் மீடியம் தான். ஃபோட்டோ கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோட்டோ கலர்ஸ் எது மேலே பண்ணணும்னு தெரியுமா? ஃபோட்டோ ஷீட் மேலே பண்ணணும். ஃபோட்டோ ஷீட் உங்களுக்கு கிடைக்கும், இந்த லேமினேட்டட் ஷீட் மாதிரி கிடைக்கும். நீங்கள் வந்து கடைகளில் போயிட்டு அந்த ஃபோட்டோ கடைகளில் போயிட்டு அந்த லேமினேட்டட் ஷீட் அந்த ஃபோட்டோ ஷீட்டும் கேட்டுவாங்களா? இல்லைனா அது டூப்ளிகேட்டு கம்மி விலையில் ஒரு பக்கம் வந்து லேமினேட்டடாக இருக்கும், ஒரு பக்கம் அட்டை மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஒரு ஃபோட்டோ மாதிரி வரும். நமக்கு ஃபோட்டோவில் போய் நம்ம கடையில் போய் ஃபோட்டோ எடுக்க வேணாம். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அசல் அப்படியே நம்ம ஃபோட்டோ மாதிரியே இருக்கும். அது கண்டுபிடிக்க முடியாது, அது பெயிண்டிங்னே கண்டுபிடிக்க முடியாது, ஃபோட்டோ மாதிரி பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ கலர்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் பேஸ்ட் கலர்ஸ். ஆயில் பேஸ்ட் என்னென்னா? ஆயில் பேஸ்ட் கலர்ஸா? ஆயில் கலர் அப்புறம் சொல்லுங்கள் டக்குன்னு. ஆயில் கலர்ஸ் அப்புறம் எனாமல், வேற அக்ரிலிக் எப்படி ஆயில் கலர்ஸு? வாட்டர் பேஸில் வேறு என்ன இருக்குது? இந்த ஜப்பான் இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரஸ்ட் பெயிண்டிங் ஒன்று இருக்குது. அந்த எம்போசிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஜாப்பனீஸ் பெயிண்டிங் சொல்லுவாங்க. அந்த காருக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்களா, அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டு பெயிண்டிங் தான். ஸோ முதல்ல அந்த எதெல்லாம் கிளாஸிஃபை பண்ண தெரியணும், எதெல்லாம் வாட்டர் கலர், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். முதல்ல கலரை பற்றின நாலேஜ் டீச் பண்ணணும், மெத்தடை பற்றி டீச் பண்ணணும், என்னென்ன மீடியம் யூஸ் பண்ணணும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு 1st ஸ்டாண்டர்ட் to 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் ட்ரை மீடியத்தை தவிர வேறு எதையுமே கொடுக்காதீங்க. அதுக்கு அடுத்து வரவங்களுக்கு வாட்டர் கலர், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாட்டர் கலர். ஒரு 9th 10th 11th 12th நீங்கள் வந்து அக்ரிலிக் கொடுக்கலாம். அப்புறம் 11th 12th வேணால் ஆயில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணி தான். இன்னொன்று வந்து இதுதான் மெத்தடாலஜி. ட்ரை மீடியத்துலேருந்து தான் வாட்டர் மீடியம் போகணும், வாட்டர் மீடியத்துலேருந்து தான் ஆயில் மீடியம் போகணும், ரிவர்ஸில் வரக்கூடாது. ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சு அது மாதிரி நீங்கள் டீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களும் பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த செஷன் எதோட முடிச்சிடலாமா? ஃபஸ்ட் செக்ஷன், ஏன்னா அடுத்த டைம் இல்லை நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங். எத்தனை பேர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுவீங்க? தெரியும், பண்ணியிருக்கீங்களா? பிஸ்னஸாக பண்ணுறீங்களா? சும்மா பண்ணுறீங்க? சரி. ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா என்ன? முதல்ல துணியில் பண்ணக்கூடிய துணி இல்லை, கேன்வாஸாக இருக்கலாம், நம்ம வேர் பண்ணுற சாரியாக இருக்கலாம், சில்காக இருக்கலாம், பாலிஸ்டராக இருக்கலாம், எல்லா மெட்டீரியல் வேணால் எல்லாத்துக்கும் ஃபேப்ரிக்னு தான் அர்த்தம். எல்லாத்துக்குமே ஒரே ஜென்ரல் டேர்ம் ஃபேப்ரிக்கு. ஸோ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் முன்னாடி வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ்னு ஒன்று கிடைக்குது, அப்புறம் அக்ரிலிக்னு ஒன்று கிடைக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் அக்ரிலிக்கும் என்ன வித்தியாசம்?
ஆமாம், ஃபேப்ரிக் வந்து ஷைன் இருக்கும், ஆனால் அட் த சேம் டைம் என்னென்னா திக்காக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் பிளாஸ்டிசிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும். பிளாஸ்டிசிட்டினா இப்போ நம்ம அப்படி உரிச்சோன்னா உறிஞ்சு வரும், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான் ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங் துணியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான மீடியம் கிடைக்கும். ஒயிட் கலரில் மீடியம் இருக்கும், லிக்விட் மீடியம், ஃபேப்ரிக் மீடியம்னு ஒன்று கிடைக்கும். அந்த மீடியமாக பெயிண்டோட மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு திக்னஸ் வராது, ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து அக்ரலிக் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு, அதனால் ஃபேப்ரிக்கை நம்ம டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அக்ரலிக் வந்து டேரெக்டாக எடுத்து நீங்கள் போட்டு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இது இல்லாமல் சில்க் கலர்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா, சில்க்குக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது. பெபியோ வந்து அது வந்து நம்மளோட சில்க் கலர்ஸ் நல்லா இருக்காது, இந்தியன் கலர்ஸ். பெபியோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இவ்வளோண்டு எடுத்து வச்சிங்கன்னா கூட இந்துஸ்தானில் கிடைக்குது உங்களுக்கு. இவ்வளோண்டு எடுத்து இம்போர்ட்டடு இவ்வளோண்டு எடுத்து வச்சிங்கன்னா கூட அழகாக ஒர்க் பண்ண. நான் பண்ண சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இது வந்து சில்க் பெயிண்டிங், சில்க் கலர்ஸ், சில்க் பெயிண்டிங் கலர்ஸ். ஸோ இதுதான் ஆமாம், பெபியோ, பெபியோ, BEBEO, பெபியோ. ஸோ இதுதான் வந்து பெயிண்ட்ஸ் பற்றின இது. இந்த இன்னொன்று வந்து இப்போ எல்லா கிளாத்லேயும் அப்படி நம்ம டைரெக்டாக பண்ணிட முடியுமா? ஒரு துணியை எடுக்கிறோம், ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறோம், எடுத்தோடனே அப்படியே அந்த கிளாத்தில் பண்ணிடலாமா? நீங்கள் சேலையில் ஜெஸ்ஸோ எப்படி அப்ளை பண்ணுவீங்க? சேலையில் பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு டிஷர்ட்டில் பெயிண்ட் பண்ணுவீங்க, எப்படி ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணுவீங்க? போர்டுனா நீங்கள் ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணுவீங்க. ஒரு டிஷர்ட்டோ ஒரு சாரியில், ஒரு சில்க் சாரியில் போய் ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணுவீங்களா? வெரி குட். அதாவது வந்து இப்போ என்ன ஃபேப்ரிக் எடுக்க போகிறோங்கிற நாலேஜ் முதல்ல வேணும். ஒரு ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியணும். ஒரு ஃபேப்ரிக்குக்கும் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க, அதாவது வந்து காட்டன் ஃபேப்ரிக். இப்போ ஒரு காட்டன் சாரியில் பெயிண்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு காட்டன் தலகாணி ஒரு கர்ச்சீஃபு அப்படிலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் காட்டன் சாரீஸ்னு எடுத்திங்கன்னா அதில் ஸ்டார்ச் இருக்கும், கண்டிப்பாக ஸ்டார்ச் இருக்கும். அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஒரு வாஷ்லேயே போயிடும். அந்த ஸ்டார்ச்சோடு அப்படியே சேர்ந்து அந்த பெயிண்ட்டும் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபேப்ரிக்கில் வந்து ஹவு டு சூஸ் த ஃபேப்ரிக், என்ன ஃபேப்ரிக் சூஸ் பண்ண போகிறீங்க அந்த நாலேஜ் முதல்ல வரணும். இஃப் இட் இஸ் அ காட்டன் ஃபேப்ரிக், காட்டன் பேஸ்டு ஃபேப்ரிக், அது ஸ்டார்ச் பேஸ்டாக இருந்தால் எல்லா காட்டனுக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த காட்டன் வந்து ஸ்டார்ச் போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்டார்ச் பேஸ்டு காட்டனாக இருக்கும்போது அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ண வேண்டியது நம்மளோட டியூட்டி. அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு காட்டன் சாரியில் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த காட்டன் சாரியை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சணும், ப்ரொவைடட் சாயம் போதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து காட்டன் சாரீஸை வந்து ஊற வச்சுட்டு அந்த ஸ்டார்ச்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வெயிலில் காய போட்டு நல்லா அயனிங் பண்ணிடணும். அயனிங் எதுக்கு பண்ணுறோம்? இதெல்லாம் நம்ம சும்மா ஜென்ரலாக பார்க்குறது. ஆக்சுவல் பர்பஸ் என்ன? ஃபிக்ஸிங் ஆஃப் கலர்ஸ். அயன் பண்ணாதான் அந்த கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதில் அது அப்புறம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, இது முன்னாடி சொல்கிறேன். அதாவது முன்னாடி பண்ண வேண்டிய ப்ரொசீஜர், பின்னாடி பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் ரெண்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னா, ஒரு காட்டன் கிளாத் வாங்கினீங்கன்னா ஸ்டார்ச் இருந்ததுன்னா ஸ்டார்ச்சை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ சில காட்டன் சாரீஸ்லாம் ரொம்ப ஹெவியாக ஸ்டார்ச் இருக்கும், ரிமூவே ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றும், கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு சாஃப்ட் ஷாம்புவோ, ரொம்ப ஹார்டு இது இல்லாமல் டிட்டர்ஜென்ட் இல்லாமல் ஒரு ஷாம்பு வாஷ் அதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா அயன் பண்ணி வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். வெறும் துணி தானே, அது வெறும் துணி தானே, அதில் ஒன்றுமே இல்லையே. ஸோ சன்லைட்டில் நமக்கு இன்னும் நல்லா காயும், அதுக்கு தான் வேணும்ல. போட்டுட்டு நீங்கள் நல்ல ஒரு பைசா போனாலும் பரவாயில்லன்னா ஒரு, ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பிஸ்னஸாக பண்ணுறாங்க, இன்ஸ்டாவை திறந்தீங்கனால ஏகப்பட்ட ஃபேப்ரிக் பெயிண்டிங் வருது. ஸோ நீங்களும் அந்த பிஸ்னஸாக பண்ணணுன்னா இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நல்லா அயன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கலர்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு காட்டனுக்கு. சில்க்குனா ஒரு சில்க் சாரியை கொண்டு போய் நம்ம வாஷ் பண்ண முடியுமா? சில்க் வாஷ் பண்ண முடியாது இல்லையா? புது சாரி சில்க் சாரி வாங்குறோம், அதை கொண்டு போய் நம்ம வாஷ் பண்ண முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்? ஏன்னா அதில் கூட அந்த பாலிஷிங் கோட் இருக்கும். சில்க் சாரியில் பாலிஷிங்க்கு ஒரு கோட் வச்சுருப்பாங்க மேலே. அப்போ அந்த பாலிஷிங் கோட்டை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? அயனிங் வந்து எப்படின்னா, டைரக்ட் அயனிங் இல்லாமல் கீழே ஒரு பேப்பர் எதுனா போட்டுட்டு நம்ம அந்த சாரீ ஃபுல்லாக அயன் பண்ணணும். அப்போ அந்த பேப்பரில் அந்த வேக்ஸ் ஒட்டிக்கும். நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் போடக்கூடாது. நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா அதில் இருக்க பிரிண்ட் அதுக்குள்ளே போயிடும். நார்மல் இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த பட்டர் ஷீட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கேட்வே ஷீட்டு, அந்த மாதிரி ஷீட் அடியில் வச்சு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இருக்கிற வேக்ஸ் எல்லாம் அந்த ஷீட்டுக்கு
ஒட்டிக்கும். நீங்கள் பண்ண பிறகு பார்த்தாலே தெரியும், அது அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஈரமாக அந்த வேக்ஸோட கோட்டிங் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அது வந்து அந்த டெக்னிக்கு. இப்போ நார்மல் சாரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாலிஸ்டர் சாரியோ ஒரு டிசைனர் சாரியோ எதோ இருக்குன்னா அது சும்மா வாஷ் பண்ணிக்கணும். சும்மா வாஷ் பண்ணி காய போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் அயனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஃபோர் அயனிங் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் அயனிங் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் அயனிங் எதுக்கு பண்ணுறோன்னா கலர்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பட் மறுபடியும் நீங்கள் வந்து அயன் பண்ணும்போது தான் பெர்மனெண்ட் ஆகும். நம்ம துவைக்கும் போதோ ஏதோ ஒன்றும் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ரிவர்ஸில் வச்சு அயன் பண்ணணும். எப்போவுமே வந்து பெயிண்ட் பண்ண இடத்துல டேரெக்டாக என்னன்னாலும் பேப்பரை வச்சும் பண்ணக்கூடாது. ரிவர்ஸ் சைடு தான் நீங்கள் வந்து அந்த அயனிங்கை அப்ளை பண்ணணும். ரிவர்ஸ் சைடு அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு தண்ணியில் பட்டால் கூட அந்த பெயிண்ட் போகாது. நிறைய பேர் பண்ணிவிடுவாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே அது போய்டும். எதுக்கு போச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. இதுதான் காரணம். ஸோ எல்லா மெட்டீரியலுக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி அயன் பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறமா அயன் பண்ணணும். இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஃபேப்ரிக்ஸ். ஸோ இப்படி தான் ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வாட்டர் மீடியம் தான், அக்ரிலிக்கு வாட்டரே போதும். இப்போ ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது அந்த திக்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபைன் ஃபினிஷ் வேணும், தின்னாக வேணும், நமக்கு அப்ளை பண்ணுறது வந்து திக்காக இல்லாமல் தின்னாக வேணால் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணுமா? எங்கே வச்சுக்கிறது? ஒரு டேபிள் இருக்குமா? ஒரு டேபிள் டெமோக்கு? இல்லைனா டெமோ தான் ரொம்ப மேலே போயிடுற மாதிரி இருக்கும்ல. பரவாயில்லையா? அங்கேருந்து தெரியுமா? அங்கேருந்து எடுத்து இங்கே வந்துச்சு. என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். முதல்ல ஃபேப்ரிக் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அக்ரிலிக் கண்டுபிடிக்கிற வரைக்கும். லேட்டர் பீரியடில் அக்ரிலிக் வந்த பிறகு இப்போ ரொம்ப யாரும் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதில்ல. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஒன்லி திங் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது அந்த மீடியமாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கும் இல்லைனா அப்படியே மேலே அடையாக இருக்கும் அது நம்ம பார்க்கும்போது. ஸோ அதை பீலாகியும் வரும் அந்த மாதிரி. இப்போது பீலாகி வர்றதுக்கு 2-3 ரீசன் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து அயனிங் பண்ணாமல் இருக்கிறது, வாஷிங் ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பீல் ஆகும். ஆமாம், உல்ட்டாவை எப்போவுமே பேப்பர் வச்சு தான் அயன் பண்ணணும். உல்ட்டா தான் அயன் பண்ணணும். நேரடியாக டைரெக்டாக ஹீட் வந்து அதுக்கு போகவே கூடாது. அதுமாதிரி ப்ரஷ்ஷு போடக்கூடாது. முக்கியமாக அந்த பெயிண்ட் பண்ண சர்ஃபேஸ் மேலே ப்ரஷ்ஷு போடவே கூடாது. அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன், உங்களுக்கு கிடையாது. ஒன்லி ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். அது முன்னாடியே சொல்லிடுறேன். ஸ்கூல் ஏன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் உங்களுக்கு உண்டானது, செகண்ட் செக்ஷன் வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து பாப்லின் கிளாத் கிடைக்கும் வெளியில். பாப்லின் கிளாத் வந்து இப்போ நான் அதை 1 மீட்டர் வாங்கிட்டு நீங்கள் குழந்தைங்கள வீட்டில் வந்து எடுத்து வர சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நீங்கள் டெமோவாக காமிக்கலாம். இல்லை குழந்தைங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். அது உங்களுடைய ஸ்கூல்ஸில் எப்படி ரூல்ஸுங்கிறது எனக்கு தெரியல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் தான் நம்ம எந்த ஃபேப்ரிக்கில் வேணால் பண்ணலாம். பட் டு லேர்ன் ஸ்டார்ட், குழந்தைங்களுக்கு விலை கம்மி இது பாப்லின் வந்து. அதனால் நான் இந்த துணியில் பண்ணுறேன். பாப்லின் வந்து நல்ல பெயிண்ட்டையும் நமக்கு நல்லா இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கு. எடுத்தோடனே பாலிஸ்டர் அதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம், குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து இப்போ நான் என்னென்ன மெத்தடில் சொல்லித்தரப்போகிறேன்னா, ஹையர் கிளாஸஸ்க்கு ஒரு ட்ரை ஸ்ட்ரோக்கும் ஒரு 1 ஸ்ட்ரோக்கும் ஒரு டோனல் வேல்யூ வச்சு எப்படி பண்ணுறது அது சொல்ல போகிறேன். அடுத்த செஷனுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ப்ரஷ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு 1, 2, 3க்கு வந்து ஒரு தம் இம்ப்ரெஷனை வச்சு எப்படி ஒரு க்ரியேட்டிவாக பண்ண போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ 3 வேரியேஷன்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். முதல்ல வந்து ஒரு பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரை ஸ்ட்ரோக் டெக்னிக் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் கிடைக்கும். எம்ப்ராய்டரி ஃப்ரேமு, ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ரேமு, நம்ம நார்மல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் விற்கிற கடைகள் எல்லா கடைகள் காட்டன் தான். பாப்லின் காட்டன் பாப்லின் ஒயிட்டு. எதுக்கு ஒயிட்டுனா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒயிட்டில் கலர்ஸ் நல்லா தெரியும், என்ன பண்ணிக்கோங்கிறது தெரியும். பாப்லின் POPLIN பாப்லின் இட்ஸ் அ டைப் ஆஃப் காட்டன். இதில் நல்லா பெயிண்டிங் பண்ண முடியும். அதனால் அது பாப்லின் கற்றுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேம் இருக்கும். இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியும்ல, காட்டுவாங்க பார்த்துக்கோங்க. லைனாக இருக்கு இல்லையா, இதை கீழே வச்சுட்டு ஃபேப்ரிக் அது மேலே வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ இருக்கிறத மேலே வச்சு டைட் பண்ணிடணும். இந்த இது பண்ணும்போது என்ன மிஸ்டேக் வரும்னா, இந்த லூஸாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க கிளாத்து,
நமக்கு ஸ்ட்ரோக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை நல்லா இப்படி டைட்டாக இழுத்துடணும். இழுத்துட்டு இது நல்லா நமக்கு ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் மூவ் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த சுருக்கமும் நமக்கு இருக்காது, இழுக்கிறதுனால நமக்கு சுருக்கமும் இருக்காது. ஓகே, டைட் பண்ணு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஒரு ட்ரை ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு. இது வந்து அட்வான்ஸ் லெவல், ஒரு +1 +2 படிக்கிற பசங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் அங்கே மேலேருந்து கீழே வரும். ஸோ ஒரு ட்ரை ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு. ட்ரை ப்ரஷ்ஷுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரஷ் வெரைட்டியில் நிறையா இருக்குது. சிந்தட்டிக் ப்ரஷ் இருக்குது, இது நம்மளுடைய அனிமல் ஹேர் ப்ரஷ் இருக்குது, ஹார்ட் ப்ரஷஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், இன்னொரு ப்ரஷ் ஃப்ளாட் ப்ரஷ் தான் இந்த ட்ரை ஸ்ட்ரோக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். ட்ரை ஸ்ட்ரோக்குக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா, பெயிண்ட் ரொம்ப எடுக்க போகிறது கிடையாது. ட்ரை ஸ்ட்ரோக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு பெயிண்டிங்கை முடிக்கலாம். ஒரு சாரியை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பெயிண்ட் பண்ணி கொடுங்கன்னு. நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் கலர்ஸ் அதில் ஃபில் பண்ணி ரொம்ப நேரம் எடுக்கிறதுக்கு ட்ரை ப்ரஷில் வச்சு பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த டிசைன் பேட்டர்ன் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் ட்ரை ஸ்ட்ரோக் பண்ணுறது கொஞ்சம் திறமை இந்த சென்ஸ் என்னென்னா, அந்த கலரோடைய கண்ட்ரோலிங் இருக்கணும். கலர் எக்ஸஸாக ஆயிடுச்சுன்னா ட்ரை ஸ்ட்ரோக் வராது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் ட்ரை ஸ்ட்ரோக்கு பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ அது வந்து இந்த கேம்லின் சிந்தட்டிக் சீரிஸ் 62 தான் நான் அந்த சாஃப்ட் ப்ரஷ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கேம்லின் கலர் 62 சீரிஸ், இது நீங்கள் எடுத்துக்கலாம். இது சாஃப்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஹார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜைனா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேம்லினில் வர இதை விடையும் இந்த ஜைனாவில் வரது வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ ட்ரை ப்ரஷ்ஷுக்கு நமக்கு ஜைனான்னு போட்டுக்கோம் பாருங்கள், ஜைனா பிராண்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேம்லின் சரி 62. இது சாஃப்ட் ஸ்ட்ரோக்ஸ் எதுனா போடுறோம், இப்போ ஒரே ப்ரஷ்ஷில் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை ஸ்ட்ரோக்கில் பண்ணலாம். ஒயிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரை ஸ்ட்ரோக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு லோட்டஸ் சிம்பிளாக ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப நம்ம அப்படி காம்ப்ளிகேட்டடாக கொடுக்காம சிம்பிளாக லோட்டஸ்ங்கிறது எல்லாருமே வரைய தெரியும், எல்லாருமே பட தெரியும். ஸோ அந்த சிம்பிள் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது கூட திருப்பி வேணாம், நீங்கள் எடுங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கோங்க ஃபேப்ரிக்ஸை. இதில் முக்கியமாக என்னென்னா, நீங்கள் பெயிண்ட் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெட்டையும் ஒயிட்டையும் நான் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு தெரியுதா, சும்மா பார்த்துக்கோங்க. இப்படி காட்ட முடியாது. பெயிண்ட் கொஞ்சமாக தான் எடுக்கணும், நிறையா எடுக்கக்கூடாது. ப்ரஷ்ஷை வந்து முதல்ல நான் தண்ணியில் டிப் பண்ணல, பார்த்தீங்கல்ல. ட்ரை ப்ரஷ் பண்ணும்போது தண்ணியில் டிப் பண்ணாதீங்க. ஸோ இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்க, ஒயிட்டை நிறையா எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் வந்து ரெட் வச்சுட்டு தெரியுதான்னு சொல்லுங்கள் எல்லா பக்கம். சும்மா ஒரு சிம்பிள் ஒரு லோட்டஸ் பேட்டர்ன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு பெயிண்ட்டு காலி ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது தண்ணியில் மட்டும் டிப் பண்ணிடாதீங்க. தண்ணியில் பண்ணிங்கன்னா ட்ரை ஸ்ட்ரோக் வரவே வராது. ப்ரஷ்ஷு வந்து ட்ரையாக இருக்கணும், பெயிண்ட்டு வந்து வெட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த பெயிண்ட் வெட்டாக இருக்கிறத எடுத்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வெட்டாக தான் வரும். ஸோ இப்போ நான் இந்த 2 கலர்ஸ் ஒயிட்டோட கொஞ்சமாக ரெட்டு எடுத்துகிட்டு நான் வந்து லைட்டை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் போடலை, பெயிண்டில் தண்ணி எதுவும் போடலை, ஃப்ரெஷ் பெயிண்ட்டாக இருக்கேன். எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸ் பெயிண்ட்டை வந்து நான் இப்படி எடுத்துறேன். பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறேன், எக்ஸஸ் பெயிண்ட்டை எடுத்துகிட்டு இப்படி இருக்கிற நம்ம வேணால் ஒரு கிளாத்து கூட சைடில் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ப்ளைனாக ஒரு மீடியம் கலர்ஸில் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் ஹைலைட்டு டெப்த்து நம்ம வைக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு அடுத்து ஒரு ஷேடு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிங்கை விட ஒரு ஷேடு ஜாஸ்தி பிங்க்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் எங்கெங்கே நம்மளுக்கு அந்த டெப்த்து வேணுமோ, இப்போ இந்த இடம் இருக்குன்னா இந்த இடம் இப்போ நீங்கள் இதே லோட்டஸ் வரைஞ்சி இது ஃபில் பண்ணணுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? கண்டிப்பாக டைம் எடுக்கும் இல்லையா, ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதே நீங்கள் ட்ரை ப்ரஷில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஹைலைட்ஸ் அதில் இருக்க ஹைலைட்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக நீங்கள் ஒயிட் வச்சு ஹைலைட்ஸ் கூட முடிச்சிடலாம்.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த லீஃபு அதை ஆட் பண்ணுறது அது எதாவது வேணும். இது ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான், ஏன்னா நிறையா இருக்குது. ஃபுல்லாக நான் கவர் இன்னொரு லோட்டஸ் போட்டு க்ரியேட்டிவாக பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் அடுத்தது போய், இல்லைனா இது இன்னும் கொஞ்சம் பண்ணுவேன். ஸோ இது ட்ரை ப்ரஷ்லாம் நமக்கு வித்தின் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம அதை முடிச்சிருவோம். ஹைலைட்ஸ் வேணும்னா நீங்கள் ஒயிட் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை அதில் இருக்க ஹைலைட்ஸே போதுன்னா கூட நீங்கள் விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஆமாம், லேஸாக வேணும், ஆனால் அதை விட அப்படி விட்டால் தான் நல்லது. இது ரொம்ப ஃபைனாகவும் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ட்ரை ப்ரஷோட அழகே நீங்கள் அப்படியே விடுறது தான் அப்படியே அழகு, அதோட அழகு. இதில் வேணும்னா நீங்கள் லீஃப் பேட்டர்னோ இந்த க்ரீன் அண்ட் எல்லோடுங்க ஒரே ஒரு லீஃப் மட்டும். கீழே வந்து நீங்கள் கொஞ்சம் வாட்டரி எஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணி நான் சும்மா காட்டுறேன். அது இப்போ நீங்கள் வந்து வாட்டருக்கு வந்து வேறு ப்ரஷ் இருக்கா, ப்ளூ கலர் எடுங்க. ப்ளூ கலர் இந்த ஃபேப்ரிக்லேயே நீங்கள் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிடணும். இப்போ கீழே வாட்டர்னா ஃபேப்ரிக்லேயே கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ளூ வந்துட்டு ப்ளூ அண்ட் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிட்டு லேஸாக வச்சாலே, இல்லை கொஞ்சம் போதும், லேஸாக வச்சாலே போதும், உங்களுக்கு அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், தெரியுதா? ஸ்ப்ரெட் ஆகிற தெரியுதுல்ல? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். லைட்டோ டார்க்காக உங்களுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. வேறு ப்ரஷ் கொடுங்க. ப்ரஷ் ட்ரை ப்ரஷ். இன்னொன்று, இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. வெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தண்ணி இது ஃபுல்லாக போடணும். நான் சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். நீங்கள் பாண்டு மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி போட்டு ஒரு லோட்டஸ் போட்டுட்டு இப்போ லீஃபுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் வெட்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சாப்ரின் இல்லையா? எல்லோ கொடுத்துருங்க. ஸோ லீஃபுக்கு வந்து நமக்கு க்ரீன் என்ன க்ரீன் வேணுமோ, சாப்ரீனோ இல்லை எந்த க்ரீனோ அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா இது ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் பண்ணுறது தான். ரொம்ப கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஒரு பாண்டில் ஒரு லோட்டஸ் இருக்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால் போதும். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் லீஃப் போடுறது, அதெல்லாம் உங்களுடைய பேட்டர்ன். ஒரு ஐடியாக்காக நான் ஜஸ்ட்டு போட்டுருக்கேன். ஏன்னா இப்போ இதை முடிக்கணும்னா கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ இங்கே எத்தனை லோட்டஸ் வேணுமோ, பட்டு வேணால் பட்டு போட்டது, அப்புறம் கனெக்டிவிட்டி பண்ணுறது, அப்புறம் வாட்டர் லீஃப் அப்படி போட்டு முடிச்சிடணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரை ப்ரஷ் ஸ்டைலு. இதை வந்து நீங்கள் பெரிய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக, சின்ன குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டம் அது பண்ணுறது. பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு 11th 12th அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அடுத்த டெக்னிக் பார்க்கலாம். என்ன அது லீவ்ஸ் வேணாம், அது ஒரு சொல்லிட்டு போகணும். அடுத்தது போடும், இன்னொரு ஃப்ரேம் போடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து டோனல் வேல்யூஸ் காட்டுறது. இப்போ வந்து அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி டோனல்னால் என்னன்றதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். டோன்னா என்ன, கலர் டோன்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். டோனல்னால் என்னது, டோன்னா என்ன, டோனல் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதான் என்ன வேல்யூ? டார்க் டு லைட். ஏதாவது ஒரு கலரை எடுத்துக்கிட்டு ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி அதோட லைட்டர் ஷேட் கொண்டு வருது, இல்லைனா பிளாக்கோட மிக்ஸ் பண்ணி அதோட டார்க்கர் ஷேட் கொண்டு வருது. ஸோ இதுதான் டோனல் வேல்யூஸ். ஒரு கலரோட டோனல் வேல்யூஸ். இப்போ வந்து ரெட் எடுத்திங்கன்னா டார்க் பிங்க் வரும், லைட் பிங்க் வரும், அப்புறம் பேஸ்டல் பிங்க் வரும், அப்புறம் அப்படியே லைட் ஒயிட் அப்படியே வந்து முடியும். அது மாதிரி டார்க் எடுக்கும்போது ரெட்டு வரும், மெரூன் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும், நல்லா டீப் ரெட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து நல்ல ப்ரௌன் வரும், அப்படி போகிறது. பிளட் ரெட் கலர் வரும், அந்த மாதிரி. ஸோ டோனல் வேல்யூஸ்னால் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இது ட்ரை ப்ரஷ்னால் என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ சும்மா எடுத்து நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணி முடிக்காமல் முதல்ல ட்ரை ப்ரஷ்னால் என்ன, ட்ரை ப்ரஷில் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி நம்ம வைக்கணும், அதுக்கு மெத்தட் என்ன, எப்படி அந்த பெயிண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள இதை செய்ய சொல்லணும். கண்டிப்பாக அதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, ஹார்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணால் ட்ரை ஸ்ட்ரோக்கு வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒட்டிக்கும், திருப்பி நம்மளுக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட் வராது. ஸோ இது ஒரு செட்டு. அடுத்த செட் என்னென்னா ஃப்ரீ ஸ்டைலு. ஃப்ரீ ஸ்டைலுக்கு வந்து இந்த 2 கலரா இல்லை ஆரஞ்சு, இதுக்கு நம்ம சாஃப்ட் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது 2 கலர், எதர் ஆரஞ்சு ரெட்டு, இந்த பிங்க் வருதுல்ல இதில் போடும், ஆரஞ்சு ரெட்டு, ஏதாவது 2 கலர் நமக்கு விருப்பப்பட்ட கலர் எடுத்துக்கலாம். இது இன்னொன்று வந்து இப்போ நம்ம தண்ணி தொட்டுட்டு இப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் இன்கேஸ் இல்லை தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு பெயிண்ட் அப்ளை பண்ணால் தண்ணி இப்படியே அந்த டிசைனை விட்டு வெளியில் வந்துடும்.
ஸோ எப்போவுமே பெயிண்ட் அப்ளை பண்ணுற முன்னாடி இப்போ இங்கே ஒரு இலை இருக்குன்னா கார்னர்லேருந்து அப்ளை பண்ணாமல் சென்டர்லேருந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதை தண்ணி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கூட சைடில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ ஒரே ப்ரஷில் நான் என்ன பண்ணுறேன், ரெட்டு நிறையா தொட்டுட்டு கொஞ்சமாக வந்து க்ரீன் எடுத்துக்கிறேன், சாரி ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ ஆரஞ்சு எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷை வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக கொண்டு வரணும் கீழே வரும்போது. சரியா? மறுபடியும் காட்டுறேன். ரெட்டு நிறையா எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷை வந்து தூக்கக்கூடாது, ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இதில் டெக்னிக் தான் முக்கியம். லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு டிப்பில் வரும்போது அப்படியே கொஞ்சம் பாயிண்டடாக கொண்டு வரணும். இதே நீங்கள் ஃப்ளாராக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சிங்கிளாக வேணால் சிங்கிளாக போட்டு அது ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளாராக கன்வெர்ட் பண்ணோன்னா கொஞ்சம் சாம்பிள் கிளாத் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வேணால் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் வேணும்னா மறுபடியும் இதை டிசைன் ஐடியா க்ரியேட்டிவிட்டிலாம் நம்மளோட சாய்ஸ் தான், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் பண்ணிவிட்டு சின்ன ப்ரஷ் கொடுங்க, 0 இல்லை 2 கொடுங்க. பிளாக் ஓப்பன் பண்ணி இதில் உங்களுக்கு கீழே க்ரீனு அதெல்லாம் வேணால் உங்களுடைய சாய்ஸ் தான். இது நீங்கள் எப்படி போடணும்னா போட்டுக்கலாம். இதை நீங்கள் லீஃபுக்கும் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இப்படியா சரி தள்ளி வச்சு கொஞ்சம் தள்ளிக்கோங்க. நான் கொஞ்சம் லவுடராக பேசுகிறேன். நீங்கள் இதே போல் நீங்கள் க்ரீன் அண்ட் எல்லோக்கும் லீஃபுக்கு இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போனால் நார்மல் லீஃப் வேணாலும் போட்டுக்கலாம். லீஃபுக்கு இதே மாதிரி இந்த மாதிரி இல்லை ரிவர்ஸ்லேயும் போடலாம். இப்போ தண்ணி இருக்குது ப்ரஷ்ஷில், இதுதான் இந்த ப்ராப்ளம் தான் வரும் ஆக்சுவலாக. ப்ரஷ்ஷை வந்து தொடச்சிட்டு நீங்கள் வந்து கலர்ஸை வந்து அப்ளை பண்ணணும். ஜஸ்ட்டு இப்போ ப்ரஷ்ஷை வந்து உடனே எடுக்காமல் இந்த ஃபேப்ரிக்லேயே வச்சு அப்படியே முடிக்கணும். தண்ணி இருக்குது ப்ரஷ்ஷில். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷனாக நீங்கள் எப்படி வேணால் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பேட்டர்ன்ஸ் மாறும். இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் வேணால் நம்ம கொஞ்சம் அந்த போலன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேட்டர்ன் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். வெறுமனே வந்து நம்ம ப்ரெஷ்ஷை மூவ் பண்ணாமல் அப்படியே வச்சு அப்படியே எடுக்கிறது. ஸோ இதில் எத்தனை பெட்டல்ஸ் வேணால் நீங்கள் இது அப்படியே பஞ்சாக போடலாம், இல்லை சிங்கிளாக போடலாம், அதெல்லாம் உங்களுடைய இமேஜினேஷன் தான். ஜஸ்ட் ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் ஸோ இப்போ இது +1 +2க்கு பண்ணலாமா? இந்த 2 டெக்னிக்கும் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொன்று ஒரு ஃப்ரீ ஸ்டைல் டேபிள் வச்சு இப்போ காமிச்சது வந்து நாட் டோனல் வேல்யூ. நான் ஆக்சுவலாக டோனல் வேல்யூ சொன்னேன், இது டோனல் வேல்யூ கிடையாது. இது வந்து ஷேட்ஸு. ஒரு 2 கலரை மிக்ஸ் பண்ணி எப்படி ஷேட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற டோனல் வேல்யூ அடுத்து எடுக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் பண்ணி காமிச்சது வந்து இது ஷேட்ஸு. நீங்கள் இதில் 2 கலர்ஸ், ட்ரிபிள் கலர், எத்தனை கலர் வேணால் மர்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் தான். சிங்கிளாக பண்ணுறோமோ, டபுளாக பண்ணுறோமோ, பஞ்சாக பண்ணுறோமோ,
நிறைய ஃப்ளவர்ஸ் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் புரிய வரும் எப்படி இருக்குது என்னதுன்னு. ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா சாரீக்கு எல்லாமே கூட நீங்கள் சிம்பிள் டிசைன்ஸ் அந்த மாதிரி எடுத்து போட்டு கொடுக்கலாம். ஃபுல் சாரீ, பில்லோ கவர்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸு இதெல்லாம் பார்ட் டைமாக நம்ம பண்ணி ஸ்கூல்ஸில் டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக பண்ணி அதை ஒரு பிஸ்னஸாக கூட எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நம்ம வந்து டெய்லி அதை பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படின்னா 1 or 2 people அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி தான் பிஸ்னஸ்ங்கிறது உடனே வராது. ஸோ இதை ஒரு சைட் பை சைடாக ஒரு பிஸ்னஸாக நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. 3D அவுட்லைனர் இருக்குது. 3D அவுட்லைனர் வந்து ஆக்சுவலாக அந்த கிளாஸ் கலர்ஸில் 3D அவுட்லைனர்னு வரும். இங்கே வந்து ஃப்ராலிக்கான்னு சொல்லுவாங்க. ஃப்ராலிக்கா அதுவும் 3D அவுட்லைனர் தான், பட் கிளாஸ் கலர் அவுட்லைனராக இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் கலர்ஸ் வருது, அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கிளாஸ் கலரை பற்றி நம்ம பேசல. கிளாஸ் கலரில் ஒரு 3D லைனர்னு வரும். அந்த 3D லைனரை பேஸில் கிளாஸ் மேலே போட்டுட்டு அது காஞ்ச பிறகு கிளாஸ் கலர்ஸை டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். அதில் 2 டைப் இருக்குது. வாட்டர் பேஸ்ட் இருக்குது, மீடியம் பேஸ்ட் இருக்குது. வாட்டர் பேஸ்டில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். மீடியம் பேஸ்ட் வந்து நீங்கள் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மீடியமாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஷேட்ஸ் மாதிரி வரும் அந்த கிளாஸ் கலர்ஸ். எல்லாமே இம்போர்ட்டட் தான் நல்லாயிருக்கும், நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் பட்ஜெட் உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கலாம். பெபியோ பெஸ்ட்டு, இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம கேம்லின் கலர்ஸாக வேறு வழியே கிடையாது. பட்ஜெட்டு நீங்கள் பெபியோ வாங்கினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு எக்ஸில் நமக்கு ஒன்ஸ் ஆர்டர்னு போகும்போது இம்போர்ட்டட் கலர்ஸ் யூஸ் பண்ணால் அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கிளாஸ் கலர் தான் 2 சொன்னேன் இல்லை. வாட்டர் பேஸ்ட் ஒன்று இருக்கும், அது வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறது. மீடியம் பேஸ்ட் இருக்கும், அதில் மீடியம்னு தனியாகவே போட்டு கொடுப்பான். ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இல்லை அந்த பாக்ஸோடே வரும், மீடியம் வரும். அது அந்த மீடியம் அதாவது உங்களுக்கு பிளைனாக வேணாம், கொஞ்சம் அங்கங்கே நான் ஷேட் காட்டணும். ஏன்னா கிளாஸ் கலர்ஸில் நம்ம ரொம்ப ஷேடிங்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஷேட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் வந்து இந்த மீடியம் முதல்ல அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கிளாஸ் கலர்ஸ் அது ப்ரஷ் வச்சு நம்ம பண்ண மாட்டோம், டைரெக்டாக அந்த இது டியூப் மாதிரி இருக்கணும் அதில் தான் போடுவோம். ஸோ அப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கலர் அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே மீடியம் வைங்க. மீடியம் வச்சிங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஷேடட் போர்ஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ கிளாஸ் கலரை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கு. அடுத்து வந்து இப்போ டோனல்ஸ் பார்க்கலாம். டோனல்ஸில் வந்து என்ன கலர் வச்சுக்கலாம்? ரெட் அண்ட் ஒயிட் வச்சுக்கலாமா? அதான் தெரியும் தானே. ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மல் ரவுண்டு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். அது இதில் இந்த டோனலுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒயிட் மட்டும் எடுக்கிறேன். நீங்கள் வேணால் பிளாக் யூஸ் பண்ணி டார்க் டோன் காட்டலாம். நான் இப்போ ஒயிட் யூஸ் பண்ணி லைட் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து என்ன கலரோ அந்த கலரை நிறையா எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக டிப் பண்ணிவிடுங்க அந்த கலரில். பண்ணிவிட்டு ஒயிட்டை வந்து டிப்பில் வைங்க. டிப்பில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃப்ளாரோட அந்த பேஸ் இருக்கு இல்லையா, இது சும்மா ஒரு ரஃப் அவுட்லைன் அப்படி போட்டுப்போம். இதுக்கு மேலே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரெட்டு வச்சுட்டு இந்த ஒயிட்டை இல்லைன்னா ப்ளூ கலந்து ஸ்டென்சில் வேறு மெத்தட் அதுவும் இருக்குது. ஃபேப்ரிக்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ப்ளூ வருது, வேறு ஒயிட் வைங்க. ப்ளூ கலர் வருது, ஒயிட் தனியாக எங்கே வைங்க. ப்ளூ வந்துகிட்டே இருக்கு. சும்மா நம்ம ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் பெரிய பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அவங்களோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண சொல்லலாம். நான் சும்மா ரொம்ப ரொம்ப ஹை இதெல்லாம் நான் சும்மா குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரி சிம்பிள் டிசைன்ஸாக காட்டுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். நடுவில் வந்து நமக்கு இப்போ இன்கேஸ் வந்து என்ன ப்ரௌன் கொடுங்க, ப்ரௌன் இந்த எல்லோ ப்ரௌன், இந்த எல்லோ சென்டரில் உங்களுக்கு எல்லோ அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டென்சில் சொல்கிறேன் அதுக்கடுத்து சொல்கிறேன். நிறைய மெத்தட் இருக்குது நான் சொல்கிறேன். இப்படி சும்மா நீங்கள் வந்து டேப் பண்ணணும் ப்ரஷ் வச்சுட்டு. எங்கே இருக்குது ப்ரௌன் எங்கே அப்படி வைங்க. ஃபோன் எடுத்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு
இதை நீங்கள் அப்படியே விட்டால் தான் அழகு. இல்லை வேணாம் உங்களுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன ப்ரஷ் வச்சுட்டு இந்த கார்னர்ஸில் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன குட்டி ப்ரஷ் எடுத்து கூட இந்த ஷேப் கொடுக்குறது அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அப்படியே விட்டிங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை வந்து ஒயிட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அந்த டோனல் வேல்யூஸ் காமிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு கீழே வந்து அதே மாதிரி நீங்கள் லீஃபு அது இதெல்லாம் போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக பண்ணணும், பட் டைம் லிமிட்னால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட்டை ஜாஸ்தி பண்ணி அந்த டோனல் வேல்யூஸை கொண்டு வரலாம், இல்லை பிளாக்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் டோனல் வேல்யூஸ் கொண்டு வரலாம். சரியா? ஓகே. அடுத்து வந்து ஒரு சிம்பிள் ப்ரெஷ் வச்சு எப்படி, இப்போ இது வந்து கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ்க்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹையர் கிளாஸஸ்க்கு பண்ணிட்டோம். அடுத்த நம்ம ஒரு 5 to 8, இப்போ இதெல்லாம் ஒரு 9th 10th 11th 12th அந்த ட்ரை ப்ரஷ்னால் நீங்கள் அப்படி கொடுக்கலாம். சின்ன ஃப்ரெண்ட். ஓகே. ஸோ அடுத்த கிளாஸுக்கு வந்து நம்ம டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 10 minutesல நான் முடிச்சேன். போதுமா? ஆரம்பிச்சது லேட் ஆகிடுச்சு இல்லை? இல்லை டக்குன்னு நான் சிம்பிளாக தான் காமிச்சிட்டு வரேன். ஆக்சுவலாக நிறைய டைம் எடுக்கும், நான் அதனால் டைம் இல்லாதனால குட்டி குட்டியாக காமிச்சிட்டேன். போகணுமா? சரி, ஒரு 5 நிமிஷத்தில் முடியுமா? நாளைக்கு சீக்கிரம் அவங்களுக்கு முடிக்கணுங்கிறாங்க. சீக்கிரமாக போடுங்க, முடிக்கணுங்கிறாங்க. இன்னும் வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிறத நான் காமிச்சிட்டுமா? அப்புறமா இன்னும் அந்த 5 to 8 வந்து ஜஸ்ட் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸில் வச்சு சும்மா ப்ரஷ்ஷை டிப் பண்ணி இப்படி ஃப்ளார் மாதிரி பண்ணுறது, அது காட்டணுமா எப்படி உங்களுக்கு? இல்லைன்னா நான் காட்டிடுவா, டைம் லேட் ஆகுதுங்க, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போடுவோம். ஆமாம், வரும், கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. ஃபேப்ரிக்குங்கிறது உள்ள அதில் வீவிங்கில் உங்களுக்கு ரோல் இருக்கும்ல. மறைக்கணும்னா நீங்கள் பின்னாடி தனியாக பேட்ச் ஒர்க் பண்ணணும். எதுக்கு மறைக்கணும்? மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேக்கில் தானே போகுது. அதை அப்சர்வ் பண்ணல. ஆமாம், ஸ்டைலே அதுதான், அப்சர்வ் பண்ணல. கிளாத்தை நான் அப்சர்வ் பண்ணலைன்னா உங்களுக்கு பெயிண்டிங்கே பண்ண முடியாது. எப்படினாலும் வந்து ஆமாம் இழுக்காது மேலே. அதுக்கு தானே நம்ம இதே ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணுறோம். சரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் to 3rd ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தா பெயிண்ட் ப்ரஷ் பிடிக்கவே தெரியாது, கண்டிப்பாக பிடிக்க தெரியாது. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியும் நம்ம? பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து அவங்களால பண்ண தெரியுமா சின்ன குழந்தைங்களுக்கு? தம்ப் இம்ப்ரெஷன் தான், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தம்ப் இம்ப்ரெஷன் தான். சொல்கிறேன் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். முதல்ல மெயினை முடிச்சிடறேன், சப்ஜெக்டை முடிச்சிடறேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம ட்ரை மீடியம் தான் கொடுக்க போகிறோம். ஆனாலும் ஒரு பெயிண்டிங் மேலே ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தம் பெயிண்டிங் தான் ஒரே ஆப்ஷன் இருக்குது. தம் பெயிண்டிங்கில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக வச்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு துணியில் வந்து அது ஒட்டும். ஸோ இப்படி ஒரு இம்ப்ரெஷனு, இப்படி ஒரு இம்ப்ரெஷன் தடவு பெயிண்ட்டு தடவு. இல்லை பெயிண்ட்டு தடவு, பெயிண்ட் அதுலேருந்து எடுத்து தடவுங்க, இதுலேருந்து எடுத்து தடவுங்க. இப்படி இப்போ பசங்க பண்ணும்போது கீழே டேபிளில் வைக்க சொல்லிவிட்டு இந்த கை யூஸ் பண்ணி பெயிண்ட் அப்ளை பண்ண சொல்லுங்கள். இப்படி பிடிச்சிக்கிட்டாலும் பண்ண முடியாது, ஒரு தடவை அப்படி தான் பண்ணுற மாதிரி ஆகிடும். சிம்பிளாக இருக்கட்டும். அடுத்த பேட்டர்ன் விட இந்த ஆரஞ்சு அந்த ரெட்டு இது தண்ணியில் கழுவுங்க. இது எடுங்க. அடுத்ததில் வந்து ஒரு ஆரஞ்சு அண்ட் ரெட்டு எல்லோ கொஞ்சம் 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ண, நல்லா பெயிண்ட் திக்காக அப்ளை பண்ணுங்க. ஆரஞ்சு நிறைய போடுங்க, நல்லா தொடுங்க, நல்லா டிப் பண்ணுங்க. எல்லோவும் போடுங்க, அது நிறைய போடுங்க பெயிண்ட்.
ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பேட்டர்ன் வந்து பண்ணுறேன். பெயிண்ட் சரியாக அப்ளை பண்ண. க்ரீன் கொடுங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக ஷீட்ஸில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஃபேப்ரிக்கில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஷீட்ஸ் வந்து நமக்கு அப்படியே ஃபர்மாக நிற்கும், ஃபேப்ரிக் அப்படி கிடையாது. ஸோ வந்து இந்த தண்ணி வாட்டர் கண்ட்ரோல் பார்த்துக்கோங்க. ப்ரஷ் வேறு ப்ரஷ் இல்லை, சின்ன 0 ப்ரஷ் டிஸ்டன்ஸ் இதாக. ஸோ கீழே வந்து நான் ஒரு சின்ன இது மாதிரி வரைய சொல்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து குழந்தைங்களுக்கு கார்டில் பண்ண சொல்லலாம். ஃபேப்ரிக் பதிலாக நம்ம அக்ரலிக் கலர்ஸோ இல்லை போஸ்டர் கலர்ஸோ யூஸ் பண்ணி கார்டில் பண்ண சொல்லுங்கள். லைட்டாக பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தம் பெயிண்டிங் யூஸ் பண்ணிவிட்டு ரெட் கலர் நம்ம இந்த ஷீட்ஸில் பண்ணும்போது நல்ல ப்ரஷ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். பட் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் இருக்கா? 2 க்ரீன் வாங்கி, 2 க்ரீன் வாங்கிக்க கொஞ்சம். பெரிய ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ் எல்லாம் பெரிய ப்ரஷ். அதுக்கப்புறம் நம்மளோட இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி தான். இது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக டீச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபேப்ரிக்கில் அவங்க பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷீட்ஸில் கூட பண்ண வைங்க. அதே கீழே இங்கே வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நீங்கள் பண்ண முடியும். சின்ன குழந்தைங்கள ஒரு 1 to 3rd வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் சார்ட் பேப்பரில் கூட கொடுத்து பண்ண சொல்லலாம். ஃபேப்ரிக் வந்து அவங்களால இப்படிலாம் பிடிச்சிக்கிட்டு ஃப்ரேமெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறது சிரமம். அதனால் நீங்கள் இதே ஃபேப்ரிக் அக்ரிலிக் கலர்ஸை கொடுத்துட்டு இல்லை போஸ்டர் கலர்ஸை கொடுத்துட்டு கூட நீங்கள் அட்டையில் இல்லை சார்ட் பேப்பரில் கொண்டாட சொல்லி அதில் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கொடுக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் தம் பெயிண்டிங்னா ஈஸி. இல்லைனா இப்போ நிறைய அந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது நான் என்னென்னு ஓரலாக சொல்கிறேன். டைம் ஆகிடுச்சு, நான் ஓரலாக சொல்லிடுறேன். நான் செஞ்சு காட்ட முடியல, இதில் மூடி. என்ன அப்படின்னா ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸ்டென்சில் சொன்னீங்க, ஸ்டென்சில். ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டென்சில் இருக்கும். ஸ்டென்சிலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஸ்டென்சில் இல்லாமல் பேக் சைட்லேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், இந்த ஸ்டென்சில் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு வேணும்னா இதில் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லை அது ஒயிட்டாக இருக்கட்டும், இப்போ பிளாக் சரியில் பண்ணுறேன், இது ஒயிட்டாக இருக்கட்டும், எனக்கு அதை சுற்றி ஸ்கேட்டராக ஒரு டிசைன் பண்ணால் இந்த டிசைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது இது இருக்கும் பார்த்தீங்களா, அது சின்ன குண்டூசி இருக்கும்ல, அதை வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே ஃபேப்ரிக்கில் அப்படியே நகரும், என்ன வச்சாலும் நகரும். சின்ன குண்டூசியை வந்து அங்கங்கே மேலே குத்திட்டு நீங்கள் இந்த நம்மளோட ப்ரஷ் இருக்குல்ல பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே வச்சு பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துருங்க சொல்லலாம். இன்னொன்று வந்து இது வந்து கட்டிங்காக இருக்குது, இதிலே நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது உள்ளே கட் பண்ணி உள்ளே இருக்க டிசைன் மட்டும் வர மாதிரிலாம் இருக்குது. ஸ்டென்சிலில் நிறையா விதம் இருக்குது. 3 ஷீட்டெல்லாம் வச்சு ஸ்டென்சில் பண்ணுற ஒர்க்கெலாம் இருக்குது. பட் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு செட் ஆகாது, நம்ம மாதிரி பெரியவங்களாம் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் அன் ஐடியா இதை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பட்ஸ் இருக்கு இல்லையா, பட்ஸு டைம் ஃப்ரேம் மாற்றுங்க.
பட்ஸு வச்சுட்டு நான் அதை நீங்கள் இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னா இப்படியே டிப் பண்ணிவிட்டு பட்ஸ் வச்சு இப்படி ஃப்ளார் பேட்டர்னா நம்ம உருவாக்கலாம். செஞ்சு காட்டணுமா, டைம் ஆயிடுச்சுன்றாங்க, இல்லை புரிஞ்சுக்குவீங்கல்ல. ஸோ இப்படி டிப் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தில் இப்படி ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி பண்ணி அப்புறம் நம்ம என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இன்னொன்று ஸ்பாஞ்சு, நம்மளோட இந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, இந்த ஸ்பாஞ்சை வச்சு இதுலேயும் ட்ரை அப்ளை பண்ணலாம். நீங்கள் இப்போ ஸ்பாஞ்சை கொஞ்சம் பிச்சுட்டு இந்த கலர்ஸை எடுத்துகிட்டு இதுலேயும் நீங்கள் வந்து ட்ரை ஸ்ட்ரோக்காக அப்படியே பண்ணிட்டு போகலாம். சும்மா அது மட்டும் வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கல்ல, இது செஞ்சு காட்டணுமா, இது புரிஞ்சுப்பீங்க. ப்ரெஷ் டெக்னிக்ஸும் உங்களுக்கு தெரியும். இது ஒரு டெக்னிக், ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுற டெக்னிக். இன்னும் நிறைய டெக்னிக் இருக்குது. நீங்கள் ஃபேப்ரிக்னு போனீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக். பட் நமக்கு இந்த 1.5 hours 2 சப்ஜெக்ட்டுனால என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபார் an ஐடியா, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்பாஞ்சில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தண்ணியில் டிப் பண்ணக்கூடாது, வாட்டரில் டிப் பண்ணாதீங்க. அப்படி டைரெக்டாக பெயிண்ட்டை தொட்டுட்டு ஃபோனில் எடுத்துட்டிங்களா, ஃபோனில் எடுத்துட்டிங்களா, கொஞ்சம் பெயிண்ட், ஃப்ரெஷ் பெயிண்ட் வேணும். ரெட் கலர் பெயிண்ட் மட்டும் ரெட், இல்லை ப்ளூ கூட போடுங்க. ப்ளூவே நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை ப்ளூ போடுங்க. அந்த வயலட் இங்கே இப்படி எடுத்துகிட்டு பெயிண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போடக்கூடாது. நம்ம எப்படி அந்த ட்ரை ஸ்ட்ரோக் பண்ணோம் ப்ரெஷ்ஷில், அது மாதிரி இந்த மாதிரி தட்டிடணும். தட்டிட்டு நீங்கள் வந்து சும்மா அப்படியே ஸ்பைரலாக சுற்றுனீங்கன்னா கூட உங்களுக்கு அது ஒரு பேட்டர்ன் மாதிரி வரும். உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இது என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துட்டு நம்ம பண்ண சொன்னோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளோரல் டிசைனோ இல்லை என்ன டிசைன் அவங்களுக்கு தெரியுதோ அந்த டிசைன் எப்படி பண்ண சொன்னீங்கன்னா இது ஒரு ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணி இங்கே நம்ம ட்ரை ப்ரஷில் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு லீவ்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இருங்க வரேன், இந்த வரேன். இப்போ லீவ்ஸில் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேட்டர்ன் வந்து சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், இந்த இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நீங்கள் வந்து இப்படி ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி இப்படி பெருசாக அப்படி பண்ணிகிட்டே போகலாம். நான் மாற்றுற டைம்லனால ஒரே இதில் பண்ணுறேன். இதில் அடுத்த கலர் வச்சு நீங்கள் மேலே வந்து ஹைலைட்ஸுக்கு லைட் கலர் வச்சு பண்ணலாம், கீழே வந்து ரெட்டு அந்த மாதிரி டார்க் கலர் வச்சு பண்ணலாம். பண்ணிவிட்டு இது ஒரு இது மாதிரி போட்டு ஸ்டெம் மாதிரி போட்டு லீவ் போட்டுக்கலாம். சும்மா ஜஸ்ட் ஃபார் an ஐடியா, குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க. கேட்டுதான் எல்லாம் அந்த சில்க் கிளாத்தில் பண்ணுது. மேலே இருக்கிறது வந்து இது ஆக்சுவலாக ஃபுல்லாக கவர் பண்ணணும். டைம் நமக்கு பத்தலைங்கிற ஐடியா நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது ஃப்ளோரல் பேட்டர்னாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கொடுங்க, அந்த சில்க் கிளாத்தில். பெட்டல்ஸ் எல்லாம் அது வந்து ஸ்ட்ரோக்கில் பண்ணுறத விட நம்ம ஃபில்லிங்காக பண்ணால் தான் அழகாக இருக்கும். ஸ்ட்ரோக்கில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக டெக்னிக் பட்ஸ் யூஸ் பண்ணும்போதா பண்ணலாம். இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி தான் காமிச்சேன் நான், அது பண்ணலாம். ஸோ இது வந்து சில்க் கிளாத்தில் சில்க் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சால்ட் டெக்னிக்கு. சால்ட் டெக்னிக் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃப்ரேம் இப்போ இந்த குட்டி ஃப்ரேம் இருக்கும்ல, குட்டி ஃப்ரேமை போட்டுருங்க. குட்டி ஃப்ரேமை போட்டுட்டு முதல்ல கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த கிளாத்தில் வாட்டரை அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ வச்சிங்கன்னா அந்த வாட்டருக்கு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு மேலே கொஞ்சம் கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு வந்து அது மேலே கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக ரொப்பிடணும். இப்போ இந்த டிசைன் இருக்குன்னா இது ஃபுல்லாக அந்த கல்லுப்பு போட்டணும். அப்போ என்னன்னா சால்ட்டை அப்சர்வ் பண்ணும். இன்பிட்வீன் என்னென்னா கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக வந்து ஒரு ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அந்த இது மேலே அடிக்கணும். எது மேலே, சால்ட் மேலே அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலரை வந்து அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ நமக்கு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஈஸி டெக்னிக். நீங்கள் சில்க் கிளாத்தில் பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சும்மா அந்த ரவுண்டாக ஒரு பிளைன் சாரீ வாங்கி இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது பாருங்கள், இது அந்த டை அண்ட் டை மாதிரி பண்ணுறது. கிளாத் கட்டிட்டு டிப் பண்ணணும். 3 கலரை டிப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது த்ரெட் இருக்குது இல்லையா, கிளாத்தை வந்து இப்படி ஃபேன் ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டு த்ரெட்டு வச்சு நல்லா சுற்றிடணும். சுற்றிட்டு கலர்ஸ் வச்சு டிப் பண்ணணும். டை அண்ட் டை டெக்னிக் அதே தான். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்புறம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இந்த அவுட்லைனர் அவர் சொன்னார்ல, இப்போ இது வந்து வரைஞ்சிட்டு இல்லைனா இது நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு கூட இந்த பேட்டர்ன் போட்டுட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்லைன்லாம் வந்து ஃப்ராலிக்கா அவுட்லைனர்னு ஒன்று கிடைக்கும். அது கோல்டில் கிடைக்கும், காப்பரில் கிடைக்கும், சில்வரில் கிடைக்கும்,
அவுட்லைனர், ஃப்ராலிக் அவுட்லைனர் இருக்கும், மெட்டல் அவுட்லைனர் இருக்கும், நார்மல் கலர் அவுட்லைனர் கூட இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து பிங்க் வேணும்னா டார்க் பிங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெட்டல் கலர்ஸ் வேணும்னா கோல்டன் கலர் அந்த மாதிரி கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சில்கில் பண்ணுற ஃபேப்ரிக்ஸோட ஜஸ்ட் ஒரு ஐடியா, அவ்வளோதான். ஸ்கர்ட் இருக்காங்க, நம்ம சுடிதார் இருக்கும். இது வந்து பாருங்கள், ஒரு பார்டர் பேட்டர்ன் போட்டிருக்கிறேன் சில்கில். இந்த பார்டர் பேட்டர்ன் சும்மா இது ஃப்ரீ ஸ்டைலு, ஒரு பேர்ட்ஸு ஃப்ளார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பேட்டர்ன் நம்ம காமிச்சிருக்கிறோம். அந்த சுடிதார் இருக்கும் ஃபஸ்ட்டு, சுடிதார் இந்த இதில் இருக்கா எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலில் சும்மா ஒரு நார்மலாக பண்ணியிருக்க ஒரு பெயிண்டிங் காமிக்கிறேன். இப்போ ட்ரெஸ் மெட்டீரியலில் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பண்ண, ஸ்டிச் பண்ண பிறகு பெயிண்டிங் பண்ணவும் கூடாது. இப்போ எந்த இடத்துல இப்போ கையில் எப்படி வரும்னு தெரியும்னா, நீங்கள் டெய்லர்ஸ்ட்டை கொடுத்து அந்த போர்ஷனை அவங்கள மார்க் பண்ணி தர சொல்லிடணும். மார்க் பண்ண தர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்சமாக சிம்பிள் டிசைன் தான். ஸோ நீங்கள் டெய்லர்ட்ட அந்த மெட்டீரியலை கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள மார்க் பண்ணி தர சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணி அப்புறம் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ண மெட்டீரியல் நம்ம பண்ண முடியாது, சரியா? சாரி ஸ்கர்ட். இப்போ இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இப்போ ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த மாதிரி ஒரு பொம்மை, ஒரு ஃபிகர்ஸ் மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு பட்டில் பண்ணுற மாதிரி, சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சும்மா ஒரு பொம்மையாக போட்டு நம்ம பண்ணுற மாதிரி அது ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம். இது ப்ளவுஸில் குட்டியாக. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை ட்ரை பண்ண டைம் இருக்காது. சரி, ட்ரை பண்ண டைம் இருக்காது. ஓகே, சரி, ஓகே, சரி, ஓகே. வேறு டவுட் இருக்கா? இன்னும் நிறைய இருக்குது ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும். பட் நம்மளுக்கு இந்த 1.5 hours பத்தவே பத்தாது. நானே அவசரமாக நிதானமாக கூட என்னால் பண்ண முடியல. சரி, அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக அவசரமாக பண்ண வேண்டியதாக இருக்குது. நிதானமாக பண்ணணும் ஆக்சுவலாக. சொல்லுங்கள், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இந்த செஷன்? ஃபீட்பேக் சொல்லுங்கள். மைக் கொடுங்க. இன்ட்ராக்ஷன்ஸ் அப்புறமா ஏதாவது டவுட்ஸு இல்லை ஃபீட்பேக்ஸு எது வேணால் சொல்லலாம். நல்லா வீடியோ நீங்கள் பண்ணதை எடுத்துங்க. எடுத்துருங்க. அவங்க சஜஷன்ஸ் கேட்குறது கொஞ்சம் இந்த லைட்டில் வச்சுக்கிட்டு சும்மா மூடிடலாம். சொல்லுங்கள். இப்போ ஏதோ கேட்டிங்களே, யாரோ கேட்டாங்களே, சொல்லுங்கள். டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றாங்க அவங்க. சீக்கிரமாக சொல்லுங்கள். இது ஆமாம், இது வந்து காய வைக்கணும். உடனே எடுத்து அயன் பண்ணிடாதீங்க. இதை நல்லா காய வச்சு 24 hours கழிச்சு தான் நீங்கள் ரிவர்ஸில் ஒரு பேப்பர் வச்சு, அதாவது இந்த பேப்பரில் பிரிண்டிங் பேப்பர், நம்ம நார்மல் நியூஸ் பேப்பர் வைக்காதீங்க, பட்டர் ஷீட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு அதில் அயன் பண்ணுங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னா பெர்மனெண்ட் ஆகிடும். ப்ரஷ் யூஸ் பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பர் இப்போ தானே சொன்னேன், நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் வந்துடும்ல, அதில் ஒட்டிக்கும்ல பிரிண்ட் சம்டைம்ஸ். போன நார்மல் ஒயிட் ஷீட்டு, டிரான்ஸ்பரண்ட் ஷீட், இந்த பட்டர் ஷீட் மாதிரி கிடைக்கும்ல, அந்த ஷீட் வச்சு கூட பண்ணுங்க. வாஷ் பண்ண தேவையில்லை. அப்புறம் நம்ம ஃபஸ்ட் யூஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். மெஷினில் போட வேணாம், எனக்கு பத்தலை, அதனால் எனக்கு ஃபைனாக ஃபினிஷ் பண்ண முடியல எதுவுமே. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறனால நான் அவசரமாக அதை டெக்னிக் வரைக்கும் கற்றுக் கொடுத்தா போதும். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டிய வேலை தான் எல்லாமே. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரோக் முன்ன பின்ன இருந்தாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இதை கொண்டு போய் குழந்தைங்கள்ட்ட எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்த நாலேஜை வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ரோக்ராமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுங்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். மீன்வைல் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கூட கார்டு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிட்டு எனி டைம் எனக்கு ஃபோன் பண்ணி ஆர்ட்டில் ஏதாவது டவுட்டு, இல்லை மெட்டீரியல் வைஸ் எங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இல்லை வேறு ஏதாவது பெயிண்டிங் பற்றின விஷயம் தெரியணும் அப்படின்னா கூட எனி டைம் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். இல்லை என்னோடய பேஜ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்பப்போ நான் போடுவேன் பெயிண்டிங்ஸ் எல்லாம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததில் எனக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வந்து சின்ன
குழந்தைங்க மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆகிட்டீங்க. யாருமே வந்து டீச்சர்ஸ் மாதிரியே தெரியல எனக்கு. எல்லாம் அவ்வளோ ஆர்வமாக அதை என்ன பண்ண இது என்ன பண்ண அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துன்னா எந்த டீச்சருக்குமே எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது உங்களால் எனக்கு வந்து இன்றைக்கி கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எனக்குமே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மதிய வேலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கலை பண்பாடு துறையில் நமக்கு எல்லாம் ஒரு நாள் பயிற்சி பட்டறைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் மார்னிங் செஷனும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக போயிருந்துச்சு. இப்போ உஷா மேம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய பெயிண்டிங் சம்மந்தமான நம்ம ஸ்க்ரீன் பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு அழகாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒரு இமேஜஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது எக்ஸ்பிளைனோட பிஃபோர் அவங்க ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருந்தாங்க நமக்கு அந்த பஞ்சவர்ணத்தை பற்றி, கலர்ஸ் எப்படி நமக்கு தயாரிக்கணுங்கிறத பற்றியும், நம்ம கோயில் சிற்பங்களில் உள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வர்ணங்களெல்லாம் பூசியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் நமக்கு ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செஞ்ச நம்ம கலை பண்பாடுத்துறை டிடி சார், ஏடி சார், இவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் ஒரு நல்ல நன்றியை தெரிவிச்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நல்லா இருந்தது மேம். சரி, குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்குமே ஒரு நன்றி கடந்த வணக்கம். எப்படின்னா உஷா மேம் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் பெயிண்டிங், எம்போசிங் பெயிண்டிங், வார்லி பெயிண்டிங், மியூரல் நிறைய இருந்துச்சு. அதில் டவுட் எனக்கு கிளாரிஃபை பண்ணல மேம். நிறைய இதில் அந்த இதெல்லாம் பார்த்தேன், கோயிலில் பார்ப்பேன், நிறைய டவுட்டு நம்ம பார்ப்போம் சிலைகளில். இப்போ தஞ்சாவூர் ஓவியத்தில் எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. அப்புறம் புடைப்பு சிற்பம்னா என்ன, ஒவ்வொரு வேரியேஷன் ட்ராயிங்க்குமே என்ன யூஸ் பண்ணால் மீடியம் நல்லாயிருக்கும். இப்போ அரபிகம் பேசிக்காக தஞ்சாவூர் பெயிண்டிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ அரபிகம்மை வந்து மேக்ஸிமம் எப்படி அதை கையாளுங்கிற முறை, சாக் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும், மீடியம் எவ்வளோ யூஸ் பண்ணுங்கிறது கரெக்டாக இருந்துச்சு. கலர்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேப்ரிக்கும் அக்ரிலிக்கும் வித்தியாசம். அக்ரிலிக் இப்போ கரண்ட்டாக வந்தது மேம் அதை கிளியர் பண்ணாங்க. டெக்ஸ்டைல்ஸுக்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது, ஆனால் குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து போய் செல்வது வந்து அக்ரிலிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம், ட்ரெஸ்ஸில் படக்கூடாது, அது டை பண்ணுறது, அயனிங் பண்ணுறது எப்படி இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உஷா மேம் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுறது வேலம்மாள் ஸ்கூல் தான். ஆக்சுவலாக இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் நிறைய பண்ணுவேன். அதில் கொஞ்சம் கிளாரிஃபைட் ஆகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸி மெத்தடு உஷா மேம் சொல்லி கொடுத்ததில் இந்த துணி ஓவியங்களில் நிறைய இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட நிறைய இது நான் பார்த்துருக்கேன். பேப்பர் மெஸ்ஸுங்கிறது இன்னொரு அட்வான்ஸ் லெவலில் போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தா இப்போ சிஃபோரக்ஸ் கல்லுன்னு ஒன்று இருக்கும். அந்த கல்லில் நான் என்ன குடைவேன், அது கார்விங் பண்ணி பண்ணி அந்த சிஃபோரக்ஸ் கல். ஆனால் ரொம்ப லாங் டைம் ஆகும், 3 days 4 days ஆகும். ஆனால் அதையே வந்து புடைப்பிச்சிருப்பமாக பேப்பர் மெஸ்ஸில் பண்ணாங்க. அப்போ நான் அதை டவுட்டாக கேட்டு பார்த்தேன். மேம் அது பயங்கரமாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் மேமோட இதில் பார்த்தா சூப்பராக இருக்கும். அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். வெரி குட். தேங்க்யூ ஃபார் மேம். குட் எவ்ரி திங். தேங்க்யூ வெரி மச். அனைத்து படைப்பாளிகளுக்கும் வணக்கம். நான் மேமோட வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். இப்போ அவங்க ஃப்ரெஸ்கோ பற்றி அந்த 4 விதங்களை பற்றி சொன்னது புதுசாக இருந்துச்சு. கலரிங் பற்றி சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு, டெக்னிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து சொல்லிக் கொடுத்தது, கிறிஸ்டல் கிளியராக சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மாலை மதிய வணக்கம். இப்பொழுது நேரம் கருதி மிக சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது கலர் பிக்மெண்ட்ஸ் மிக்சிங் அதை மிக தெளிவாக முறையாக சரியாக சொன்னாங்க. இதனாலேயும் சில கிளாரிஃபிகேஷன் இருந்தது. இருந்தாலும் இவங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டிஃப்ரெண்ட் ஃப்ரெஸ்கோஸ்லாம் எப்படி, டெம்பரானா எப்படி, அதில் பல வகை மெத்தடில் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க. வெஸ்டர்ன் டைப், நம்ம இந்தியன் ஸ்டைல். ஸோ இதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ஆஃப் பார்க்கில் படித்தது மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறேன் இவங்க மூலமாக. ஸோ ரொம்ப நன்றி மேடம், ரீகால் பண்ணது. நான் இப்போ தான் சமீபத்தில் சிவகாமி செல்வன் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் படித்தேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆயின சிற்பி தான் பொண்ணை விடவே அதுதான் எல்லோரும்
கேவ்ஸில் இருக்க அந்த கலரை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவர் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். ஆக்சுவலாக மேம் இன்றைக்கி சொல்கிறப்போ நினச்சேன், அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டது இவங்க எளிமையாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேல்யூபிளான கிளாஸ். நம்ம அட்டன் பண்ணதுக்கு உண்மையாலுமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ மேம். மேம் வந்து எவ்வளவோ பேசிக்காக நமக்கு தெரியாத விஷயத்த கூட இன்றைக்கி நிறைய தெரிய வச்சுருக்காங்க. இனிமேல் இந்த கிளாஸ் எல்லாம் 1.5 hour கிளாஸாக போட வேண்டாம், 1 day or 2 டேவாவது மினிமம் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கலை பண்பாட்டுத்துறைக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் என்னென்னா, இன்றைக்கி நமக்கு டிராயிங்கில் வந்து சிலபஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி சிலபஸ் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். மிக அழகாக வந்து ஓவியம் எப்படி தோன்றியது, ஓவியம் முதல் தோன்ற காரணம், அதனோட வளர்ச்சி எப்படி வளர்ந்தது என்ற வரலாற்றினை மிக அழகாக தெளிவாக வந்து விளக்கம் கூறினார்கள். மற்றும் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து மிக அழகான விளக்கத்தோடு சொன்னாங்க. அதை வந்து துணியை வந்து முதல் நாள் ஊற வச்சுட்டு அதை காய வச்சு அயர்ன் பண்ணி அதை வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு பிறகு அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் பண்ணால் அது லாங் லைஃப் வரும், அது பெய்ட் ஆகாது அப்படின்ற ஒரு விவரத்தை வந்து மிக தெளிவாக சொன்னாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கெல்லாம். அப்புறம் வந்து ஆத்தர் யார் யார் புக்கிலோட தங்கவேலு, சிவராமமூர்த்தி, இந்தியன் ஆர்ட், இது மாதிரி ஆத்தரோட நேமெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து சொன்னது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை வாங்கி நாங்களும் பயனடைகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இவங்களோட விளக்கம் வந்து கல்லூரியில் கூட இது மாதிரியான ஒரு லெக்சர் வந்து நான் கேட்டதே இல்லைங்க. நான் கல்லூரியில் தான் படித்தேன். நான் அங்கே ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸில் கூட இந்த அளவுக்கு விளக்கமாக வந்து எங்களுக்கு விளக்கலாம். சிவராமமூர்த்தின்ற வந்து ஒரு ஆர்காலஜிஸ்ட்டு, அவரோட புக்கை வந்து வாங்கி படிக்கணும்னு சொன்னது வந்து இவங்க தாங்க. அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள் மேடத்துக்கு, மிகுந்த வாழ்த்துக்கள் மேடம்.